Hi guys, welcome to Tamilax. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தின கம்ப்ளீட் டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ ஃப்ரம் த ஸ்கிராச் உங்களுக்கு எதுவுமே தெரிலனாலும் பரவாயில்ல, ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். ஓகே guys, let's get started. ஓகே guys, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம C++ லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் சுத்தமா இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ ரெண்டு பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் ஆல்ரெடி இருக்கு இன்டர்நெட்ல, வெப்சைட்ஸ்ல, ஆப்ஸ்ல. பட் ஸ்டில் எல்லா இடத்துலயும் தமிழ்ல எல்லா பீப்புளுக்கும் புரியுற மாதிரி இல்ல. புக்ல உள்ள டெஃபினிஷன் அப்படியே இருக்கு, அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ எல்லா பீப்புளுக்குமே ஈஸியா புரியணும் அப்படின்றத மைண்ட்ல பேஸ் பண்ணி தான் நான் இந்த டுட்டோரியல் ரெடி பண்றேன். ஸோ ரொம்பவே சிம்பிளா இருக்கும், நீங்க ஈஸியா படிச்சு கத்துக்கலாம் இதை வச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய இது பார்க்க போறோம். C++ கத்துக்கணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த இதுவுமே உங்களுக்கு தெரிய தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் கத்துக்க போறீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் நிறைய பேருக்கு என்ன வரும்னா, இப்ப நிறைய புது ப்ரோக்ராமிங் வந்துருச்சு, பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி நிறைய பெரிய ப்ரோக்ராமிங்லாம் இருக்கும்போது நான் ஏன் C++ கத்துக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்க போய் பைத்தானோ, ஜாவா அந்த மாதிரி பெரிய லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இது உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி தர மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்க சில படிச்சிட்டீங்க, ஆல்ரெடி நீங்க C++ல படிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய இதை ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ C++ மொத ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை நல்லா நம்ம ரொம்ப கம்ப்ளீட்டா படிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஸோ அதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்ம C++ நல்லா தரவா படிச்சுக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப பேஸ்ல இருந்து போவோம். இப்போ நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன், என்ன யூஸ் பண்றேன், அதை பத்தி எதுவுமே நீங்க கத்துக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மைண்ட்ல என்ன வருது அப்படின்னா, C++ன்னு சொல்றேனே, ஃபர்ஸ்ட் C++னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வாட் இஸ் C++? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். C++னா என்னன்னா சிம்பிளா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதை ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் C++ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றத சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது எப்படி ஒர்க் ஆகணும். ஸோ வாட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஹவு இது எப்படி ஒர்க் ஆகும், இதுக்கு நம்ம சம் கோடிங் எழுதி ஒர்க் பண்ண வைப்போம், இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஒர்க் பண்ண வைக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை, வாட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் பிடிச்சோன்னே நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ஓன் ப்ரோக்ராம்ஸை நீங்க டெவலப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸா போகிறோம். ஸோ சிம்பிளா C++ என்ன, அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணலாம், நீங்களா எப்படி உங்களோட ஓன் ப்ரோக்ராம்ஸை கிரியேட் பண்ணி ரன் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய பீப்புள் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. எங்க படிச்சிருப்பாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ், நெக்ஸ்ட் எங்க படிச்சிருப்பாங்கன்னா காலேஜ், அப்புறம் இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல படிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் படிச்சுமே அவங்களுக்கு ஏன் நாலேஜ் வரல அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்றக்காக, இன்ஸ்டியூட்லாம் ஜஸ்ட் பேருக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் அப்படின்றக்காக சும்மா ரொம்ப ஃப்ரம் த ஸ்கிராச் நல்லா பேசிக்ஸ் அது மட்டும் தான் சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டெப்த் நாலேஜ் இருக்காது. ஸோ அந்த கம்ப்ளீட் டெப்த் நாலேஜை ஓரளவுக்கு நீங்க இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுக்காகவும் இந்த டுட்டோரியல்ஸ் யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம அஃபீஷியலா நம்மளோட டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட சில விஷயங்கள் மெயினா இருக்கணும். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் என்னதான் டீச் பண்ணாலும் சரி, நீங்க என்னதான் லிசன் பண்ணாலும் சரி, ஒண்ணுமே புரிய போறது இல்லை. ஸோ மெயினா உங்ககிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று புதுசா படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பா படிக்கவே முடியும். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கணும்னா, புதுசா நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க போறீங்க, அப்போ கண்டிப்பா உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா பேஷன்ஸ் இருக்கணும், கொஞ்சமாச்சும் பொறுமையும் அமைதியும் இருக்கணும். அதுவும் கண்டிப்பான ஒரு விஷயம், அதுவும் இருக்கணும். ஸோ பேசிக்கா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னோடையும் நம்ம லேர்ன் பண்ணணும். சும்மா வந்தோம் அப்படியே தியரியா புக்கா படிச்சோம் அப்படின்னு இல்லாம சம் ஃபன்ஸ் வச்சு லேர்ன் பண்ணலாம். அதையும் நான் எப்படின்னு சொல்லி தருவேன் இந்த டுட்டோரியல்ஸ்ல, நீங்க பார்க்கலாம். ஃபைனலா நீங்க என்ன வேணா படிங்க, ஆனால் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது வேஸ்டா போயிடும். இந்த 4 விஷயங்களை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா போதும், நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா தரோ பண்ணிடலாம். ஸோ மெயினா உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் கண்டிப்பா. இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா பேஷன்ஸ் இருக்கணும்.
ஏன்னா பொறுமை இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் சும்மா படிக்காம கொஞ்சமாச்சும் ஃபன்னோட படிக்கணும்னு நினைக்கிறேன். படிச்சு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வரிசையாக அதெல்லாம் இங்கே டைப் பண்ணிகிட்டே இருக்கேன்னா ஃபைனலாக இதை வந்து நான் ஒரு டாக்குமெண்ட் போட்டு தருவேன். நீங்கள் வந்து நான் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு அடுத்து அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான். ஓகே, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதுறேன்னு தெரிஞ்சுப்போம். ப்ரோக்ராம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ மொபைலில் இல்லை லேப்டாப்பில் இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறத தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணுறோம்ல அதை தான் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமை டைப் பண்ணி ப்ரோக்ராமிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் டேர்ம்ஸ், அதாவது இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஒவ்வொன்றும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்ன, ஆப்னா என்ன, ப்ரோக்ராமிங்னா என்ன, அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கை கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம ஒரு கோடு எழுதுவோம்ல, அந்த கோடை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிளாக சோர்ஸ் கோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கோடிங் கற்றுக்கிற கோடிங்கை வச்சு ப்ரோக்ராம், அதாவது டைப் பண்ணுறத ப்ரோக்ராமிங்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டாக டைப் பண்ணதை ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப் எழுதுவோம். இதுக்கு நம்ம எழுதுற கோடை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த சோர்ஸ் கோடை நம்ம எதில் கொடுப்போம் அப்படின்னா ஏதாச்சும் ஹார்ட்வேரில் கொடுப்போம். எக்ஸாம்பிள், நீங்கள் டைப் பண்ண கோடை கம்ப்யூட்டரில் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர் கிடைக்கும். நீங்கள் டைப் பண்ண கோடை வந்து ஃபோனில் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆப் கிடைக்கும். எக்ஸாம்பிள் FB, வாட்ஸ்அப், இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமிங் படிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்களே ஓன் ப்ரோக்ராம்ஸ் எழுதி சோர்ஸ் கோடை வந்து ஹார்ட்வேரில் கொடுத்து நீங்கள் அதை ஆப்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸான திங்ஸை வச்சுக்கோங்க. இந்த சோர்ஸ் கோடை ஹார்ட்வேரில் போட்டு நம்ம ரன் பண்ணுறோம்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரன்னிங் த ப்ரோக்ராம், இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிங் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நான் எடுத்தோன்னே இப்போ போய் கோடிங்கை போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் புரியாது ஒன்றுமே. ஸோ பேசிக்காக கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ்லாம் என்ன, இந்த வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி நம்ம கோடிங் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி சின்ன வேர்ட்ஸ் ப்ளஸ் அதோட யூஸ் என்ன அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது புக்கில் உள்ள டெஃபினிஷன் அப்படியே சொல்லாமல் காமன் பீப்புள் எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றக்காக நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மனுஷங்க, நம்ம வந்து மெஷின்ஸ் கிட்ட பேச போகிறோம். ஸோ அப்போ நம்ம எழுதுகிற கோடு வந்து யாருக்கு மெயினாக புரியணும், மெஷின்ஸ்க்கு புரியணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜஸ் பற்றி லைட்டாக பார்ப்போம். ஸோ மெஷின்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு புரியணும். ஸோ மெஷின் என்ன தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா 1 0 1 0 1 0 இந்த 2 நம்பரை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் இதை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நம்மள மாதிரி ஹியூமன்ஸும் என்ன பண்ணாங்கன்னா 1 0 1 0 0 1 இந்த மாதிரி இந்த 2 நம்பரை மாற்றி தான் ப்ரோக்ராம் எழுதுனாங்க. அதை கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க, அதை ஆப்பை மாற்றினாங்க. எப்போ 1990s, அதுக்கு முன்னாடி. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் நம்பராக நம்ம எழுதிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன எழுதுறோம் நமக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ்னு ஃபஸ்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ அந்த அசம்பிளி லாங்குவேஜில் தான் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் மூவ் H1 இந்த மாதிரிலாம் போட்டு கோட் எழுதுனாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. பட் இதுவுமே நிறைய பேருக்கு ரொம்ப புரியலை. ஸோ நான் வந்து சின்ன ஹிஸ்ட்ரி தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிஷினுக்கு இது மட்டும் தான் புரிஞ்சு, ஆனால் இது நமக்கு புரிய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வேர்ட்ஸை குழப்பி இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹை லெவல் லாங்குவேஜ்னு கொண்டு வந்தாங்க. ஸோ நான் சும்மா ஷார்ட் ஃபார்மில் போடுறேன் லாங்குவேஜஸ்க்கு. ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் தான் ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்தாங்கன்னா C அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொண்டு வந்தாங்க. இந்த Cன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் எப்படி இருந்துச்சுன்னா நமக்கும் ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு, மெஷினுக்கும் ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் Cன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்பவே பாப்புலர் ஆச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. எல்லா இடத்துலையும் மொதல் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். எப்பயுமே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ சியில் வந்து அதுலேயும் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம். அதை ஓவர் கம் பண்ண இன்னும் அட்வான்டேஜஸ்லாம் வச்சு நிறையா கொண்டு வரது தான் நெக்ஸ்ட் வந்து C++ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொண்டு வந்தாங்க. அதை படிக்க தான் நம்ம இந்த டுட்டோரியலுக்கே வந்திருக்கோம். ஸோ அந்த C++ எப்படி வந்துச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த C++ஓட கம்ப்ளீட் டுட்டோரியல் தான். நெக்ஸ்ட் இதோட அட்வான்ஸை தான் நெக்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா ஜாவா வந்துச்சு, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துச்சு, பைத்தான் வந்துச்சு, இந்த மாதிரி நிறையா திங்ஸ்.
ஸோ இது எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த பேஸ் இன் C++ சொல்லலாம். ஸோ நீங்கள் C++ படித்தா இனிமேல் வர எந்த அட்வான்ஸ் ப்ரோக்ராமையும் நீங்கள் படிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதை நீங்கள் ஆனால் தரவாக படிக்கணும். சும்மா ஜஸ்ட் பேசிக்கை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். ஸோ அந்த கம்ப்ளீட் கவர்னஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பேசிக்காக உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்படி இருக்கும், அதாவது மெஷின் லாங்குவேஜ் இப்படி இருக்கும், அசம்பிளி லாங்குவேஜ் இப்படி இருக்கும். C++ன்னு சொல்லிட்டேன். C++க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி இருக்குன்னா, பேசிக்காக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், A+B இப்படின்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா, உங்களோட மேக்ஸ் படிக்கும் போது சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்படி போட்டால் உங்களுக்கு புரியுதுல, என்ன புரியுது, ஏன்ற ஒரு நம்பர் இருக்கும், பீன்ற ஒரு நம்பர் இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கனால தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, இதை மெஷினாலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் இதை ப்ரிஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு பேர் என்னது, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கம்பைலர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பைலர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, நம்ம C++, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்க, A+Bன்ட்டு, இந்த A+Bயை கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி 011010 இந்த மாதிரி மாத்தி கொடுக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி 0101 கொடுத்துச்சுன்னா அதை நம்மளுக்கு புரியுற மாதிரி இந்த மாதிரி A+Bன்னு மாத்தி கொடுக்கும். இதுவும் புரியலையா, சிம்பிளா நம்ம ஒரு ஹியூமன் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து மெஷினுக்கு சொல்லும். மெஷின் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சிச்சுன்னா அதை வந்து ஹியூமனுக்கு சொல்லும். அதுக்காக இந்த கம்பைலர் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹியூமன் என்ன சொன்னாலும் மெஷினுக்கு சொல்றது, மெஷின் என்ன சொன்னாலும் நம்ம ஹியூமனுக்கு சொல்றது. ஸோ அந்த வேலையை தான் என்ன பார்க்கும் அப்படின்னா, கம்பைலர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பார்க்கும். ஸோ இப்போ கம்பைலர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ரூல்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கும். நிறைய பேர் இப்போ வந்து ப்ரோக்ராமிங் படிக்கும்போது நிறைய இது கேட்பாங்க, எதுக்கு இந்த இடத்துல இது வருது, எதுக்கு அந்த இடத்துல அது வருது அப்படின்ட்டு. இதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டிஷர்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கைக்கு 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ஹோல் மட்டும் கொடுத்துருக்கலாமே, நான் ஒரு ஹோல்லே 2 கை விட்டுருப்பேனே அப்படிலாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்கன்னா, கண்டுபிடிக்கும் போது ரெண்டு கைக்கு 2 ஹோல் கொடுத்துருந்தாங்க, நம்ம அதுல விட்டு நம்ம டிஷர்ட்ஸ் போடுறோம். ஸோ அதே மாதிரிதான் டிஷர்ட்னா இப்படிதான் இருக்கும், 2 ஹோல் தான் இருக்கும், நீ இந்த சைடு ஒரு கை ஒண்ணும் அந்த சைடு ஒரு கை ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. அது வந்து ஒன் ஆஃப் த ரூல் அப்படின்னு நீ ஞாபகம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் சில ரூல்ஸ் இருக்கு. அதை உருவாக்கும் போது இப்படிதான் நீ எழுதணும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம படிச்சு எழுத போறோம், அவ்வளவுதான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன் இப்படி வந்துச்சு, அது ஏன் அப்படி வந்துச்சுன்னுலாம் இல்லை, உருவாக்கும் போதே அப்படி உருவாக்கிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா A+B செமிகோலன் இப்படின்னு ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, A+Bனா ஓகே ரெண்டையும் ஆட் பண்றோம்னு தெரியுது, இந்த இடத்துல ஏன் இந்த செமிகோலன் சிம்பிள் யூஸ் பண்றீங்க, ஏன் வந்திருக்கு, ஏன் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ஒரு லைன் முடியுது அப்படின்னா அந்த லைன் முடியணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ரூல். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ எதெல்லாம் ரூல்ஸ்ன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய ரூலை நீங்க மேட்ச் பண்ணி பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி தான், ஹெல்மெட் போடணும், ஒன் சைடு நீ போகணும், அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம போனா என்ன ஆகும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா போனீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் ரன் ஆயிரும், நீங்க ஆப்போ ப்ரோக்ராமோ இதனால சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க ப்ரோக்ராம் ரன் ஆகாது, அதுல வந்து எரர் இருக்கும், இல்லாட்டி ப்ரோக்ராம் ஸ்டக் ஆயிரும், இல்லாட்டி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதெல்லாம் தவிர்க்க அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மட்டும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ C++ ரொம்ப தரவா படிச்சுட்டீங்க அப்படின்னா அது எங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கேம்ஸ்ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பெடிங் டிவைசஸ், அதாவது ஐஓடி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் பேசிட்டே டைப் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி மிஸ்டேக்ஸ் விட்டுருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ஃபீல்டு இருக்கு. ஸோ படிச்சிட்டிங்க அப்படின்னா யூசேஜஸ், ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயம் படிக்கிறீங்க, அதுக்கு யூஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் யூஸே இல்லாமல் படித்து வேஸ்ட் ஆயிரும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ சம் யூசேஜஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கைடு தேவை, இது எப்படி படிக்கணும்ட்டு. அந்த கைடு தான் இப்போ நான் கொடுக்க போறேன்.
ஸோ ப்ரோக்ராம் படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ப்ரோக்ராம்ஸ் ஏன் படிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு 4-5 ஸ்டெப் இருக்கு. அந்த ஸ்டெப் வழியா படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் ப்ரோக்ராம்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனுக்காக தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்யூஷன். தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம். ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பைல். ஃபிஃப்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட். பேசிக்கா எப்படின்னா இந்த 5 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, அதாவது இந்த 5 ஸ்டெப்பும் கைட்ஸ் நீங்க சிம்பிளா ஞாபகம். படிக்கிறவங்களுக்கு இந்த 5 கைடு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லை காலேஜ் எங்கனாலும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தராங்க, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க உட்காந்து எழுத உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எந்த மாதிரி ப்ரோக்ராம்னா நீங்க எந்த நம்பர் சொல்றீங்களோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி டேபிள் ஜென்ரேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 × 1 2, 2 × 2 4, 3 × 2 6 இந்த மாதிரி உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். உங்களுக்கு எப்பயுமே எழுத கஷ்டமா இருக்கு, எனக்கு இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது, நான் ப்ராப்ளத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, திங்க் பண்றீங்க சும்மா மைண்ட்ல. அப்போ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத திங்க் பண்றீங்க. ஸோ ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எழுத முடியல தொடர்ந்து அப்படின்றது உங்களோட ப்ராப்ளம். ஸோ அதுக்கு சொல்யூஷன் வந்து என்ன பண்றீங்க, நான் எதுக்கு எழுதிட்டு கம்ப்யூட்டரே ஜென்ரேட் பண்ண விட்டுறலாம் அப்படின்றத திங்க் பண்றீங்க. நெக்ஸ்ட் தான் என்ன வரீங்கன்னா ப்ரோக்ராம்குள்ளேயே போறீங்க. ஓகே, கத்துக்கிட்டதை வச்சு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. நெக்ஸ்ட் நம்ம எழுதின ப்ரோக்ராமை கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். ஏன்னா அது எப்படி நம்ம சொல்லுவோம், கம்பைலர் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா கம்பைலர் தான் என்ன பண்ணும், நம்ம எழுதுறத கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கும். அடுத்து கம்பைலர் வந்து என்ன பண்ணும்னா மிஷின் அவுட்புட் கொடுக்கும், அந்த அவுட்புட்டை வாங்கி நம்மளுக்கு கொடுக்கும், அதை நம்ம ரிசல்ட்ல போடலாம். இதுதான் ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த 5 ப்ரொசீஜரையும் எப்படி டீட்டெயில்டா பாக்குறது, ஃபுல்லா பிரிச்சு ப்ரோக்ராம்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கோடிங் கத்துக்க போறோம். கத்துக்கிட்ட கோடிங்கை எப்படி கம்பைல் பண்றது, ரன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபைனல் அவுட்புட் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் பார்க்க போறோம். சிம்பிளா இதுதான். ஸோ நீங்க எங்க போனாலும் சரி, ஒரு டெஸ்ட்டுக்கு போனாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இல்ல ஜென்ரலா கத்துக்கிறதுனாலும் சரி, உங்களுக்கு முத என்னதான் வரும்னா ஒரு ப்ராப்ளம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க கம்பெனில வேலை போய் பார்க்க வரீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம்னு கொடுப்பான். இல்லாட்டி நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க, டெஸ்ட்னா டெஸ்ட்ல இதான் ப்ராப்ளம் கொடுப்பான். இல்ல இன்டர்வியூக்கு போறீங்கன்னா அதான் ப்ராப்ளம் கொடுப்பான். ஸோ நீங்க எப்பயுமே ஒரு ப்ராப்ளத்தை தான் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க நம்ம ரியல் டைமா. அந்த ப்ராப்ளத்துக்கு தான் நம்ம எப்பயுமே சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு ஒரு ஆன்சர் அவங்களுக்கு தோணும், எடுத்தோடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்கு போய் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ எப்பயுமே ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டா நிறைய சொல்யூஷன் பார்க்கணும். இப்போ ஒரு ஆன்சர் கிடைக்குது, ஓகே இன்னும் இந்த ஆன்சர் எவ்வளவு வேகமா கிடைச்சா நல்லா இருக்கும், இன்னும் இந்த ஆன்சர் இன்னும் எஃபிஷியண்டா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அந்த சொல்யூஷன்ல நிறைய நம்ம பண்ண வேண்டியது என்னதுன்னா ஆல்டர்னேட்டிவ் திங்கிங். ஸோ ஒரே ஒரு சொல்யூஷனை எடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகாம ஒரு 4-5 சொல்யூஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு மோர் தென் 1 சொல்யூஷன், அதாவது ஒரு 1-2 சொல்யூஷன்ஸ்க்கு மேல கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ ஒரு சொல்யூஷன் கிடைச்சோன்னே டக்குன்னு ஓடிடக்கூடாது. ஒரு ஆன்சர் கிடைச்சோன்னே கொஞ்சம் கிளியரா திங்க் பண்ணணும். கிளியரா திங்க் பண்ணிட்டு எந்த வழியா போனா நமக்கு இன்னும் பெஸ்ட் எஃபிஷியன்ட் அதே அந்த இதை நம்ம திங்க் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல கோட் பண்ண போறோம், ப்ரோக்ராம் எழுத போறோம். எந்த ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம்னா C++ வச்சு பண்ண போறோம். ஸோ அதை பத்தி தான் டெப்தா பார்க்க போறோம். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர்ஸ் கைட் அந்த மாதிரி. அடுத்து கம்பைல் பண்ண போறோம், அடுத்த ரிசல்ட் எடுக்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, கம்பைலர்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பைலர் இருக்கு. இப்போ நீங்க ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா டர்போ C+ அப்படின்னு சொல்லிட்டு சம் கம்பைலர்ஸ் இருக்கு, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கேயாச்சும் கம்பெனி அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஐடின்னு சொல்லிட்டு நிறைய கம்பைலர்ஸ், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர்ஸோட பேரு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணல, நீங்க எதனாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் நிறைய விதமா யூஸ் பண்ணுவாங்க. கோட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலர் இருக்கு. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே கோட் எழுதுவாங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமா பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க என்னோட ப்ரௌசர் ஓபன் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்றேன்னா C++ கம்பைலர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்றேன். ஸோ C++ கம்பைலர்ஸ்ன்னு போடுறேன். பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமா வரும். ஸோ இது ஒரு கம்பைலர், இது ஒரு கம்பைலர், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ். இந்த இதுல எந்த சாஃப்ட்வேர் வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு அதுல போய் நீங்க கோடு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப பாப்புலரானது வந்து டர்போ C, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் கோட்,
கோட் பிளாக்ஸ், டேவ் C++, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. நான் வந்து இந்த டுட்டோரியல் பர்பஸ்க்காக என்ன பண்ண போறேன்னா ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ண போறேன். இந்த கம்பைலர்னா நீங்க டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கணும், அதில் இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும். சிம்பிளா லேர்னிங் பர்பஸ்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து டர்போ C++ ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அதுல நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி விஷுவல் ஸ்டுடியோ கோட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அதில் நீங்க டைப் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஆன்லைன் கம்பைலர். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஆன்லைன் C++ கம்பைலர்னு போட்டு சர்ச் பண்றேன். ஸோ இப்போ நிறைய கம்பைலர்ஸ் வரும், இதுல ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இதை ஓப்பன் பண்றேன், ஜஸ்ட் லோட் ஆகுது. நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண லிங்க் இது, செகண்ட் ஓப்பன் பண்ண லிங்க், இந்த மாதிரி எந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சைடு வந்து கோடிங் டைப் பண்றதுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க, அடுத்து அவுட்புட் பார்க்க ஒரு இடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கோடிங் டைப் பண்றதுக்கு எந்த இடம் இருக்கு, அவுட்புட் பார்க்க கீழே இடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்ககிட்ட எப்பயுமே நெட் இருக்கணும், நெட் இருந்தால் மட்டும் தான் அதில் கோட் டைப் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஆன்லைன் கம்பைலர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் இந்த உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அதே அந்த ஆன்லைன் கம்பைலர்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிசல்ட் பார்த்துக்கலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபுல்லா. அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் கோட் எழுதிடலாம். சாம்பிள் ஒரு கோட் எழுதிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போறேன். ஹேஷ் ஆக்சுவலா இது தேவையில்ல, ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா main மெயின். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் எழுதிட்டு உங்களுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்ட்டு. ஓகே கைஸ், ஒரு C++ ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரூல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அது ப்ரோக்ராம்னு உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டருக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக பேசிக்கா இன்ட் மெயின் அப்படின்ற ஒரு இதை ஆரம்பிச்சு பிளஸ் இது வந்து கேலிப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்ட் மெயின் இங்க ஆரம்பிக்குது இங்க முடியுது, இதுக்குள்ள நீங்க கோட் எழுதணும் அப்படின்றத சிம்பிளா பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு C++ ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா இருக்கணும், மேண்டிட்டரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அந்த காரை ஓட்டணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா சாவி போட்டு திருவினா மட்டும்தான் அந்த கார் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க வந்து C++ ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த கீ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கீ போட்டு நம்ம எனேபிள் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா டெக்னிக்கலா புக்ல உள்ள டெஃபினிஷன் கிடையாது, ஸோ உங்களுக்கு தமிழ்ல புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒன் செகண்ட் என்ன பண்றேன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் நான் என்ன பண்றேன்ட்டு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால புரியாது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல போடுறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கீழே உள்ளதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம், ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்க. இன்ட் மெயின் ரிட்டர்ன் 0. இந்த இடத்துல ரன் ஆப்ஷன் இருக்கு, நான் ரன் பண்றேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன்னா நான் வந்து ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் இந்த இடத்துல, ஆனா அந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ எப்படின்னா இப்போ வந்து நீங்க கார்ல சாவி போட்டு ஆன் பண்றீங்க, ஓகே, கார் என்ன ஆயிருக்கும், ஆன் மட்டும்தான் ஆயிருக்கும், ஆனா மூவ் ஆகுமா, மூவ் ஆயிருக்காது. எப்போ மூவ் ஆகும், நீங்க வந்து கியரை போட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கி உங்களோட இதை டிரைவிங் வீலை திருப்பினாதான் உங்க கார் மூவ் ஆகும். அதே சேம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அவ்வளவுதான், பட் அந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணணும்னு நம்ம எதுவுமே சொல்லலை. அப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் கீழே எதுவுமே வரல, ப்ரோக்ராம் ஜஸ்ட் ப்ரோக்ராம், பட் ப்ரோக்ராம்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ சிம்பிளா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு C++ ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் தேவை அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா இந்த ஒரு 4 லைன் எழுதினா மட்டும்தான் நம்ம வந்து C++ ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்றதே நம்ம கம்ப்யூட்டருக்கும் நம்ம கம்பைலருக்கும் தெரியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைப்ரரி ஃபைல்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். லைப்ரரி ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம உட்காந்து இந்த மாதிரி படிக்கிறவங்க புதுசா ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக
நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூல், காலேஜ் லைப்ரரி அந்த மாதிரிலாம் எடுத்துக்குவோம். அங்க என்ன இருக்குன்னா, லைப்ரரிக்குள்ள போனோம் அப்படின்னா லைப்ரரி ஃபுல்லா புக்கா இருக்கும். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். சேம் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் லைப்ரரி ஃபைல்னு ஒன்று இருக்கு. லைப்ரரி ஃபைல்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து அடிஷனுக்கு ஒரு லைப்ரரி ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ இந்த அடிஷன் ஃபைலுக்கு இந்த அடிஷன் இப்போ ஒரு நம்பர் கொடுத்தா ஆட் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிளஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளஸ் ஜஸ்ட் நீங்க வந்து ஃபுல் கோட் எழுதாம வெறும் பிளஸ்ன்னு மென்ஷன் பண்ணாலே உங்க கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிடும். என்னன்ட்டு தெரிஞ்சிடும்னா கொடுத்துருக்க நம்பரை நீ ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க மைனஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைப்ரரி ஃபைல்ஸ் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எதுக்கு லைப்ரரி ஃபைல்ஸ் யூஸ் பண்றோம்? ஏன்னா உட்காந்து நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணாம ஆல்ரெடி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஒரு இடத்துல பண்ணி வச்சுட்டாங்க லைப்ரரியில. அதுல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அப்போ ஃபுல்லா எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றது எஃபிஷியன்ட்டா இல்ல ஆல்ரெடி பண்ணி வச்சதை எடுத்து யூஸ் பண்றது எஃபிஷியன்ட்டா? ஆல்ரெடி பண்ணி வச்சதை எடுத்து லிங்க் பண்றது தான் நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்ட். ஸோ லைப்ரரி ஃபைல் ஒரு இடத்துல இருக்கும், அதை எடுத்து நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிங்கர் என்ன பண்ணுன்னா லைப்ரரி ஃபைலையும் நம்ம எழுதுற ப்ரோக்ராமையும் லிங்க் பண்ணி விடும். ஸோ அதனால லிங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ லைப்ரரி ஃபைல்னா என்ன, லிங்கர்னா என்ன, ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஃபைல் யூஸ் பண்றீங்க, அதுக்கு பேர் லைப்ரரி ஃபைல். யாராச்சும் கூப்பிட்டு நீ C++ படிச்சிருக்க, ஓகே, அதுல லைப்ரரி ஃபைல்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பேசிக்கா வச்சு சொல்ல தெரியணும். தமிழ்ல ஓரளவுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க டெஃபினிஷனை பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். ஸோ நம்ம பேசிக்கா எது பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சிம்பிளா ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். அந்த லைப்ரரி என்னன்னா ஹேஷ் இன்க்ளூட் iostream .h. இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபைல். ஸோ நம்ம லைப்ரரி ஃபைல் தான் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு நம்ம ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க வந்து லைப்ரரி தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த லைப்ரரி ஃபைலா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஹேஷ் இன்க்ளூட். அது வந்து ஒன் ஆஃப் த ரூல். ஓகேவா? இப்போ நீங்க வேற ஏதாச்சும் லைப்ரரி யூஸ் பண்ணணும்னாலும் நீங்க என்ன பண்ணணும், ஹேஷ் இன்க்ளூடா மறுபடியும் போடணும். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு லைப்ரரி ஃபைலை நான் சொல்ல போறேன் என் ப்ரோக்ராமுக்கு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் என்னன்னா லைப்ரரி ஃபைல் சொல்ல போறேன்னு அர்த்தீங்க, அடுத்து என்ன லைப்ரரி ஃபைல சொல்ல போறீங்க அப்படின்றத சொல்லணும். அதான் நம்ம நெக்ஸ்ட் இந்த இடத்துல சொல்லணும். டேகுக்குள்ள போடணும். இது வந்து க்ளோசிங் டேக், இது வந்து ஓப்பனிங் டேக். இந்த 2 டேகுக்கு நடுவில் போடணும். இதுதான் நம்ம லைப்ரரி ஃபைல். iostream.h அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபைல். இந்த லைப்ரரி ஃபைலுக்கு என்ன அர்த்தம்னா இதுல உள்ள ஃபர்ஸ்ட் ஐக்கு என்ன அர்த்தம்னா இன்புட், செகண்ட்ல ஓக்கு என்ன அர்த்தம்னா அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல ஐக்கு வந்து இன்புட், ஓக்கு வந்து அவுட்புட், ஸ்ட்ரீமுக்கு வந்து இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்க ப்ரோக்ராம்ல ஒரு இன்புட் நீங்க வாங்குறீங்க இல்லாட்டி ஒரு அவுட்புட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபைல் யூஸ் பண்ணணும். ப்ரோக்ராம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுப்போம், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அவுட்புட் வாங்குவோம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்க ப்ரோக்ராம்ல வந்து இப்போ 5 டேபிள் நம்ம பார்த்தோம். 5 டேபிள் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ஸ் வேணும்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு 5 டேபிள் வேணும் அப்படின்னா அதுல 5 தான் இன்புட். அவுட்புட் என்னன்னா 1 into 5 அப்படின்றது அவுட்புட். இதே மாதிரி நம்ம எந்த ப்ரோக்ராம் வேணா எடுத்துக்கணும், கண்டிப்பா அந்த ப்ரோக்ராமுக்கு இன்புட்னு ஒன்று இருக்கும். அது கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும், அதை நம்ம அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்புட் அவுட்புட்டை பத்தி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த லைப்ரரி ஃபைல் யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸ். ஓகே, லைப்ரரி ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோதான் கோடு இந்த லைப்ரரி ஃபைல் ஆட் பண்ணேன். ஸோ இந்த லைப்ரரி ஃபைலை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா std : cout டபுள் கோட்ஸ்ல வெல்கம் அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒவ்வொன்றும் என்னென்னு டெப்தா எக்ஸ்பிளைன் பண்றேன், டோன்ட் வரி. இப்போ ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன்ல, அதாவது இந்த இடத்துல கம்பைலேஷன் எக்ஸிக்யூஷன் 2 ஃபீல்ட் இருக்கு. இந்த கம்பைலேஷன்ல என்ன ஆகுதுன்னா நம்ம கம்பைல் ஆகிற ப்ராசஸ் காட்டும், எக்ஸிக்யூஷன்ல நம்ம அவுட்புட் காட்டும். நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எரர் காட்டும், ஃபேட்டல் எரர், அதாவது நான் ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கேன்னு காட்டுது. இன்புட் ஊப்ஸ், வெரி வெரி சாரி கைஸ், இந்த இடத்துல .h வரவே வராது. ஆக்சுவலா C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வரும், நம்ம வந்து C++ படிக்கிறோம், இதுல வராது.
நிறைய ப்ரோக்ராமிங் படிச்சனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, சாரி கைஸ். ஸோ வெறும் ஜஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் மட்டும் போட்டால் போதும். ஓகே, ஜஸ்ட் இதுதான் நம்மளோட கரெக்ட் ப்ரோக்ராமிங். ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷனில் எனக்கு என்ன வந்துருச்சுன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இந்த மாதிரி சிம்பிளா வெல்கம் அப்படின்ற ஒரு அவுட்புட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வெல்கம் அப்படின்றத வர வச்சிருக்கோம். இந்த 6 லைன்ஸ்ல இப்ப எதுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மீனிங் தெரியும். இது என்னதுன்னா லைப்ரரி ஃபைல கொண்டு வரதுக்கு, இது வந்து லைப்ரரி ஃபைல கொண்டு வரக்கு ஒரு கீவேர்டு. இது வந்து எந்த லைப்ரரி ஃபைல கொண்டு வர போறோம் அப்படின்றது. அது போக இன்ட் மெயின், இந்த ஓப்பன் கேலிபிரேட்ஸ் க்ளோஸ் கேலிபிரேட்ஸ் ரிட்டர்ன் 0. இது எதுக்குன்னா மினிமமா நம்ம வந்து ஒரு C++ ப்ரோக்ராம் எழுத போறோம் அப்படின்றத சொல்றதுக்கு. இன்னும் இந்த ஒரு லைனை பத்தி தான் இன்னும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, அதை பத்தியும் நான் சொல்லிடுறேன். ஸோ எஸ்டிடி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. STANDRD ஸ்டாண்டர்ட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் STD. இந்த கோலன் வந்து இது ரெண்டையும் ஸ்பெசிஃபை பண்ண யூஸ் பண்றாங்கன்னு யோசிச்சுக்கோங்க சிம்பிளா. சி அவுட் அப்படின்னா என்னன்னா அதுல வந்து இந்த சிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கேரக்டர்னு அர்த்தம். கேரக்டர், அவுட்னா வெளில போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ உள்ள இருந்து வெளில போகுது, அதனால இந்த மாதிரி ஆரோ போட்டிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆரோஸும் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு எதுக்கு எந்த ஆரோன்னு மறந்து போயிடும். அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். வெளில போகுது, ஸோ அவுட் அப்படின்னா இந்த ஆரோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கேரக்டர் இந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி டைப் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து டபுள் கோட்ஸ்ல டைப் பண்ணணும். அது வந்து ஒன் ஆஃப் த ரூல். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்க உள்ள வச்சுக்கலாம். ஃபைனலா இந்த லைன் முடியுது அப்படின்றதுக்காக நம்ம சொல்றோம்ல, அதை தான் செமிகோலன் வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 minutesல நிறைய திங்ஸ் நம்ம பார்க்க இன்னும் புரிஞ்சிடும். ஜஸ்ட் நான் இந்த லைனையும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அப்புறமேட்டு படிக்கும்போது இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால அவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை எரேஸ் பண்ணிடுறேன்னா இது மட்டும் தான் ஆக்சுவல் கரெக்டான கோடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நான் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மேலே கொஞ்சம் ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கேன், அதனால கிரீன் கலரில் தெரியுது. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே டைப் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் தான் நான் ப்ரோக்ராம்னு சொல்கிறேன். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து அது வந்து சம் ஆஃப் த லைன்ஸ், அது வந்து நம்ம கம்பைலர் வந்து அதை எதுவுமே எடுத்துக்காது, ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக தான் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசா ஒருத்தவங்க உங்க ப்ரோக்ராம் படிக்கிறாங்க அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல 2 பேக்ஸ்லாஷ் போட்டு திஸ் இஸ் அ லைப்ரரி ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம். ஏன்னா எதுவுமே தெரியாதவங்களுக்கு நீங்க ஹிண்ட் கொடுக்கலாம். இது வந்து ஆக்சுவலா உங்க ப்ரோக்ராம் கிடையாது, இது என்னன்னு மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கே ஒரு ரஃப் நோட்ஸா நீங்க எழுதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ப்ரோக்ராமா எடுத்துக்காது. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாஷ் போட்டு நீங்க ஏதாச்சும் எழுதுனீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. அங்க டைப் பண்ற எதுவுமே ப்ரோக்ராமா நம்ம கம்ப்யூட்டர் ஏத்துக்காது. ஸோ சிங்கிள் லைனா டைப் பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாட்டுக்கு ஒரு 10 லைனுக்கு நீங்க கமெண்ட் எழுதணும் அப்படின்னா நீங்க எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு ஆரம்பிச்சுக்கணும். நான் அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னன்னா கமெண்ட்ஸா தான் எடுத்துக்கணும். உங்க ப்ரோக்ராம், அதாவது உங்க கம்பைலரோ இல்ல உங்க சாஃப்ட்வேரோ அதை ப்ரோக்ராமா எடுத்துக்காது. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா பேக்ஸ்லாஷ் போட்டு ஹாய்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சேம் வெல்கம் தான் வருது, எந்த சேஞ்சுமே ஆகலை. ஏன்னா இது வந்து ஒரு கமெண்ட். இதே இது நான் கமெண்ட் இல்லாம சும்மா ஹாய்னு டைப் பண்றேன் இந்த இடத்துல. இப்போ ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஸோ எதுவுமே இல்லாம நான் வாட்டுக்கு ப்ரோக்ராம்குள்ள போய் என்னத்தையாச்சும் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நம்ம கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா ஹாய் வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் த ஸ்கோப், அதாவது அது என்னன்னே தெரியல, அது வந்து ஒரு எரர் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பைலர் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஹிண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி பேக்ஸ்லாஷ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்க கமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ 2 லைன் மறுபடியும் இன்னொரு ஹாய்னா இன்னொரு வாட்டி நம்ம போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் எழுதும் போது நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பேக்ஸ்லாஷ் போடணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்ல. இது வந்து சிங்கிள் லைன். மல்டி லைன்ஸ்லாம் அந்த ஸ்டார் போட்டு ஓபன் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் தான் கமெண்டா இருக்கும். ஸோ இதுக்குள்ள நீங்க என்ன வேணா நீங்க இந்த மாதிரி கொச்சா மச்சா என்ன வேணா நீங்க டைப் பண்ணிக்கலாம்.
எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இதுக்குள்ள நீங்க என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கமெண்டா தான் இருக்கும், உங்களுக்கு எரர் வராது. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ரன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு எந்த எரருமே வராது. சப்போஸ் இதெல்லாம் கமெண்ட் இல்லாம இப்போ நான் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன ஆகும், எரர் காட்டும். ஸோ ஏதாச்சும் எரர் காமிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எரர் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்ஸ் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் நிறைய பேர் வெட்டியாக யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்ராம் எதை பற்றினது, உங்கள் ப்ரோக்ராமில் எதுக்கு யூஸ் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன் செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க, இப்போ இது என்னன்னே தெரிஞ்சிருக்காது. யாராச்சும் ஒரு ஆள் ப்ரோக்ராம் எழுதி பக்கத்தில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு லைப்ரரி ஃபைல்ன்ட்டு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ உங்கள் ப்ரோக்ராமை படிக்கும் போது மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியணும், உங்களுக்கும் அது ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள். இப்போ ஐஓ ஸ்ட்ரீம்ன்றது உங்களுக்கு லைப்ரரி ஃபைல்னு நான் சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த இடத்துல திஸ் இஸ் லைப்ரரி ஃபைல்னு போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் வேற ஏதாச்சும் புதுசாக இன்னொரு லைப்ரரி ஃபைல் இந்த இடத்துல நான் இப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைப்ரரி ஃபைல் நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது லைப்ரரின்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா நான் அங்கேயும் போயிட்டு திஸ் இஸ் ஆல்சோ லைப்ரரி ஃபைல்னு ஒரு கமெண்ட் பக்கத்துல ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, ஓ இது வந்து ஒரு லைப்ரரி ஃபைல், இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் இங்க கமெண்ட்ஸ்ல சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம்ல உள்ள சிம்பிள் லாஜிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், பேசிக் கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகலான்னா, நான் மேலே உள்ள செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா ப்ரைமரி செக்ஷனுக்கு போகிறோம். ஓரளவுக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகிறோம்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங்கில் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு நார்மலாக ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கை விட்டுருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்னா நம்ம எதை சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இங்கிலீஷ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிராமர்ல படிச்சிருப்பீங்க, அவ்வளோ டெப்த்தாலாம் யோசிக்க வேணாம், சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேனே அதே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தமிழ்ல பேசுறதுன்னு சொல்லுவோம், அதே தான் இங்கிலீஷ்ல ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போறீங்க, ஹாய் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தமிழ்ல உன்னோட பேர் என்னடா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கறேன், இல்லாட்டி எங்கேயாச்சும் போயிட்டு வெல்கம் பண்றீங்க, வாங்க எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. இந்த மாதிரி பேசுற எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா கம்ப்யூட்டர்ஸ் கூட பேச போறோம், எப்படி கோடை யூஸ் பண்ணி. ஸோ நம்ம பேச டைப் பண்ற அந்த சென்டென்சஸ் எல்லாம் இங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இங்கேயும் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்றோம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேசும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்கறேன், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சுட்டேன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்ககிட்ட நான் கேட்கறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க, நல்லா இருக்கேன்னு பதில் சொல்றீங்க, நீங்களும் சொல்றீங்கன்னு உங்க ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடும். ஆனா இதை நம்ம எப்படி கம்ப்யூட்டர்ல சொல்றது, ஸ்டேட்மெண்ட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லாம ஒரு நான் பேச ஆரம்பிக்கிறேன்னா ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சிருது. நான் எங்க முடிக்கிறேன் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும், தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா செமிகோலன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த செமிகோலன்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம அந்த இடத்துல முடிக்க போறோம் அப்படின்றத சொல்றதுக்கு தான் அந்த செமிகோலன்ஸ் யூஸ் பண்ணுது. இது வந்து எதுக்குன்னா ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ண. ஸோ அதனாலதான் நான் இங்கெல்லாம் என்ன போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல செமிகோலன் போட்டிருக்கேன். ஸோ வெல்கம்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகுது, அதை நீ எண்ட் பண்ணிடு அப்படின்றத நான் இங்க சொல்றேன். அதே மாதிரி நீங்க எந்த ப்ரோக்ராம் எத்தனை லைன் கோட் எழுதினாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட், நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட். நம்ம எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும், அந்தந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும், அதாவது முடிக்கணும். அதுக்காக அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு ரொம்ப பேசிக்கா பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெரிய கான்செப்ட், பட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளா பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மெயின் ஃபங்க்ஷன். மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம், ப்ரோக்ராம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, ப்ரோக்ராம் இங்கே தான் முடியுது அப்படின்றத சொல்றது தான் மெயின் ஃபங்க்ஷன். நான் ஒரு கார் எக்ஸாம்பிள் வச்சு சாவி போடுறது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம கார்லயே எது முக்கியமானது, இன்ஜின் முக்கியமானது அப்படின்றத அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராம்லயே எது முக்கியமானதுன்னா மெயின் அப்படின்றதான் முக்கியமானது. ஸோ அதனாலதான் நம்ம மெயினை கண்டிப்பா போடுறோம் எப்பயுமே. ஸோ அந்த மெயின் தான் என்ன ஆகும்னா நம்ம ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். இந்த மெயின் ஆரம்பிக்குது, எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கேலிப்ரேசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பார்ப்போம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும்.
இப்போ வந்து நம்ம கார்ல வந்து ஒரு கீ பார்ட் வந்து இன்ஜின் என்ன பண்ணும், காரை ஓட வைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஏதாச்சும் மெயின் பார்ட்னு சொல்லிட்டோம்னா டயர் இல்லாட்டி நம்ம ஓடாது. டயரோட வேலை வந்து சுத்துறது, அது வேற பார்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நேம் இருக்கும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எங்கெங்க தேவையோ அங்க எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்து என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சின்டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் பேசுறீங்க. இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹாய் அப்படின்னு பேசுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், தமிழ்ல வணக்கம் அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன கேக்குறீங்க, சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ட கேக்குறீங்க. அது வந்து ஒரு கரெக்டான சென்டென்ஸ். எப்படி கரெக்டான சென்டென்ஸ் நீங்க சொல்றீங்கன்னா, ஓகே பாக்குறீங்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம், சாப்பிட்டுட்டியா அப்படின்னு அர்த்தம். நீங்க பொறுத்துட்டு சாப்பிட்டியான்னு பேசுறதுக்கு முதல்ல டியா சாப்பிட்டு அந்த மாதிரி திருப்பி போடுறீங்க. அதாவது கரெக்டா பேசாம குழம்பி போய் பேசுறீங்க. அப்படி பேசினா மத்தவங்களுக்கு புரியுமா, புரியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னே அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நீங்க கரெக்டா பேசுறீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் சின்டாக்ஸ். இப்போ நம்ம வந்து மனுஷங்க, நம்மளுக்கு வந்து பிரெயின் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரிதான். யாராச்சும் பெரியவங்க வந்தா என்ன சொல்லி தருவீங்க, அவங்கள வெல்கம் பண்ணுங்க, அவங்க கிட்ட கரெக்டா நடந்துக்கோங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கொடுப்போம். சில்ட்ரன்ஸ்க்கு பிரெயின் இருக்கு, புரிஞ்சிடும். பட் நம்ம வந்து மெஷின்கிட்ட பேச போறோம், அதுக்கெல்லாம் பிரெயின் இல்லை, அதுக்கு புரியாது. ஸோ என்ன மாதிரிலாம் எல்லா பாசிபிள் ஸ்டேட்மெண்ட்டும், அதாவது நம்ம என்ன மாதிரிலாம் பேசுவோம் கம்ப்யூட்டர் கூட அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டேட்டா மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போதும் என்ன பண்ணும்னா அந்த கம்பைலர் வந்து செக் பண்ணும். கம்பைலர் என்ன செக் பண்ணும் அப்படின்னா, நம்ம பேசுறது கரெக்டா பேசுறோமா இல்லையான்னு செக் பண்ணும். நம்ம கரெக்டா பேசணும் அப்படின்னா சின்டாக்ஸ் மேட்ச் ஆயிரும், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்க பேசும்போது சாப்பிட்டியா அப்படின்னு பேசாம வேற எந்த மாதிரி நீங்க தப்பா பேசுனீங்க அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும், கண்டுபிடிச்சு உங்ககிட்ட என்ன கொடுக்கும்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனுக்கு MEIN அப்படின்னு ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர்ல ஏத்தி வச்சிருப்பாங்க. நீங்க போயிட்டு மெயினுக்கு பதிலாக ஸ்பெல்லிங் MEINக்கு பதிலாக MANIன்னு போட்டுறீங்க, மணி அப்படின்னு போட்டுறீங்க. அப்ப என்ன ஆகுது, இப்ப நம்ம ரன் பண்றோம் இந்த மாதிரி போட்டுட்டு, இப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம கீழே போய் அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா எரர் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சின்டாக்ஸை மேட்ச் பண்ணிட்டு சின்டாக்ஸ் எரர் கொடுக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிளா சின்டாக்ஸ் எரர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், மெயின் அகைன் கொடுக்குறேன் அப்படின்னா, மெயின் கொடுத்துட்டு ரன் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா கரெக்டா வெல்கம் அப்படின்னு அவுட்புட் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ற ஒவ்வொன்றுமே ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம கம்ப்யூட்டர் கூட கரெக்டா தான் பேசுறோமா இல்லையா, ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டா தான் இருக்கா இல்லையான்றத சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க ஏதாச்சும் தப்பா டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா சின்டாக்ஸ் எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சி அவுட்ன்னு இருக்கு, நான் இடத்துல டீயை எரேஸ் பண்ணிடுறேன், அப்ப ரன் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல COU இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட், அதாவது COU அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எரர் காட்டுது. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த எக்ஸ் மார்க் வேற காட்டுது, எரர் மெசேஜ். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு எரர். நம்ம எரர் எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த இடத்துல போயிட்டு COU அப்படின்னு ஒரு கீவேர்டே இல்லை, சி அவுட்னு வேணா ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு நம்ம டீ போடுறோம் இந்த இடத்துல. அடுத்து ரன் பண்றோம், என்ன ஆகுது, வெல்கம் அவுட்புட் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சிம்பிளா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி முடியும், ஃபங்க்ஷன்ஸ்னா பேசிக்கா என்ன, சின்டாக்ஸ்னா என்ன, சின்டாக்ஸ் எரர்னா என்ன அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம இப்பயே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 to 45 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரமா நம்ம படிச்சதை ஒரு ரீகலெக்ட் பண்ணலாம். ஸோ இல்லாட்டி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் கூட வைக்கலாம். நான் இவ்வளோ நேரம் டைப் பண்ண கோடிங்கு, இந்த டுட்டோரியல் வீடியோ எல்லாத்தையும் நான் என்னோட வெப்சைட்ல போட்டிருக்கேன், நீங்க அங்கேயும் போய் ரெஃபர் பண்ணலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துலயும் நீங்க போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல இல்லாட்டி தனியா நம்ம டிஸ்கஷன் செக்ஷன்ஸ் இருக்கும், அங்க போய் நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க நடக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் போடுறேன், அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்ப்போம். ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ஃபர்தரா வீடியோ பார்க்கலாம். சப்போஸ் இதுக்கே ஆன்சர் தெரியல அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னதே உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். ஸோ அதை பார்க்கறதே வேஸ்ட். ஸோ சிம்பிளா என்னன்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் என் பண்ணணும்னா எப்படி என் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம், கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்னா என்ன, நான் கீவேர்ட்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டெஃபினிஷன் இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஐ கெஸ்.
ஓகே, மெயின் ஃபங்க்ஷன்னா என்ன, அது ஏன் யூஸ் ஆகுது அப்படின்றத கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நான் சொல்லி முடிச்சிட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ரீகலெக்ட் பண்ணி நீங்க அதையும் ஆன்சர்ஸா சொல்லலாம். ஸோ இப்போ நீங்களே என்கிட்ட சொல்லணும் டைப் பண்ணணும் கூட இல்லை, அப்படியே திங்க் பண்ணி பாருங்க எல்லாம் தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம்ஸ்ல இதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்டர்வியூராக இருக்கலாம், இல்லாட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி படிக்கிறவங்களா இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஸ்டடி பேசிக்காக 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ணலாம். இப்பயே பேசிக்காக இந்த மாதிரி நிறையா திங்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேசிக்காக உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, லைப்ரரி ஃபைல்ஸ்னா என்ன, லைப்ரரி ஃபைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. இதெல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட இதில் பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா குட், நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்னா, புதுசாக ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ அந்த செக்ஷன் போகலாம். அந்த செக்ஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோ டு வேரியபிள்ஸ். எஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டான்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பேசிக்காக. இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, நெட் யூஸ் பண்ணுறீங்க, இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு விஷயத்த கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும்னாலோ இல்லை கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட சொல்லணும்னாலோ எது மூலியமா சொல்லணும்னா காமனாக டேட்டா மூலியமா சொல்லணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டாவும் நம்ம நிறைய விதமாக பயன்படுத்துவோம். எப்படின்னா, இப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா வெறும் ரீட் மட்டும் பண்ணுவோம், பார்க்க மட்டும் செய்வோம். இல்லாட்டி நம்ம யாருக்காச்சும் எதையாச்சும் சொல்லணும்னா ரைட் பண்ணுவோம். இல்லாட்டி ஆல்ரெடி ஏதாச்சும் உள்ள இருந்திருக்கும், அது என்ன பண்ணுவோம்னா சேஞ்ச் பண்ணுவோம். இந்த 3 விதமாக தான் நம்ம பண்ண முடியும் பேசிக்கா. இன்னும் ரொம்ப பண்ணலாம், பட் நம்மளுக்கு இது இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். ஸோ ஒரு டேட்டான்னு ஒன்று இருக்கு. அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம்னா ரீட் பண்ணலாம், இல்லாட்டி ரைட் பண்ணலாம், இல்லாட்டி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, வேரியபிள்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு C++ல, அதை பத்தி உங்களுக்கு டெப்தா புரியணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஒரு வேல்யூவா ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கோனா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா இன்னும் புரியும், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் எடுத்துப்போம். இப்போ வாட்ஸ்அப்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா பீன்ற பர்சனுக்கு மெசேஜ் பண்றாங்க. ஸோ அவங்க எப்படி மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ ஏன்ற பர்சன் என்ன பண்றாங்கன்னா ஃபோன் எடுக்கிறாங்க, யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ அவங்கள சூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ் வந்து விமலுக்கு மெசேஜ் பண்றான்னு வச்சுக்கோம். ஸோ ராஜ்னு ஒரு பர்சன் இருக்கான், அவன் வந்து விமலுக்கு மெசேஜ் பண்றான். ஸோ ராஜ்ன்ற பர்சன் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுக்கணும், ஃபோன் எடுத்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு விமல் அப்படின்ற பர்சனை சர்ச் பண்ணணும். ஏன்னா ராஜோட கான்டாக்ட்ல எவ்வளவோ பேர் இருக்கலாம், ஆனா அவர் விமலுக்கு மட்டும்தான் அனுப்பணும். ஸோ விமலை ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணி கரெக்டா விமலுக்கு அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இவர் வாட்டுக்கு சும்மா வாட்ஸ்அப்ல போயிட்டு யாருக்காச்சும் அனுப்பிச்சா விமலுக்கு போகுமா, போகாது. ஸோ கரெக்டா பண்ணணும். அதே மாதிரிதான் நம்ம கோட் எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இவங்க அனுப்புறவங்கள மெசேஜ், ஸோ அது வந்து மெசேஜ், அந்த மெசேஜ் தான் இந்த இடத்துல என்னன்னா டேட்டா. ஸோ சென்டர் இந்த மெசேஜை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், அதுக்கு பேர் தான் என்னது வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா மெசேஜ் எங்கேயாச்சும் ஸ்டோர் ஆயிருந்தாதான் அது சென்ட் ஆக முடியும், ஏன்னா ஸ்டோரே ஆகாம சென்ட் ஆக முடியாது. ஸோ அதுதான் வேல்யூ. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்ம நேம் கொடுப்போம், ஏன்னா நேம் இருந்தால் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல நேம்ஸ்க்கு எதை யூஸ் பண்றாங்கன்னா கான்டாக்ட் பேரை யூஸ் பண்றோம். ஸோ ராஜ்ன்ற பர்சன் விமல்ன்ற பர்சனுக்கு யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் அந்த பேரே தூக்கிட்டேன், அப்போ உங்களுக்கு யாருக்கு அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, ஏதாச்சும் ஒரு பேர் தேவை, ஏதாச்சும் ஒரு வேல்யூ தேவை. அந்த வேல்யூ இருந்தால் தான் நம்மளுக்கு அனுப்ப முடியும். இப்போ ராஜ் வந்து மெசேஜ் அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும்னே தெரியலன்னா எப்படி அனுப்புறாங்க, விமல்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பணும்னு தெரிஞ்சாதான் தெரியும். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த இடத்துல மெசேஜ் வந்து நம்ம ஹாய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹாய்ன்றது ஜென்ரலா டேட்டா, இது வந்து வேல்யூவா ஸ்டோர் ஆயிருக்கும். இது வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா a ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். இது வந்து ப்ரோக்ராமிங் கான்செப்ட். இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ல நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏன்றது வேரியபிள், இந்த இடத்துல ஏன்றது வேரியபிள். ஏன் வேரியபிள்னு சொல்றேன் அப்படின்னா, நான் நேம் கொடுத்துருக்கேன் என்னோட மெசேஜுக்கு. இந்த இடத்துல மெசேஜ் வந்து 5 நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 அந்த மெசேஜ் தான் நம்ம வேல்யூன்னு சொல்றோம். ஸோ 5ன்ற வேல்யூவை ஏன்ற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்னா ஏவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏல என்ன இருக்குன்னு அர்த்தம், 5 இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏல போயிட்டு நான் 7 வச்சேன்னா எனக்கு என்ன அர்த்தம்,
ஏல 7 இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏ அப்படின்றது ஒரு வேரியபிள், ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வேரியபிள்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை எடுத்து எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடியும். வேரியபிளே இல்லாட்டினா நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸே பண்ண முடியாது. ஸோ இப்போ வேரியபிள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. வேரியபிள் எந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும். வேரியபிளுக்கு சில கண்டிஷன் இருக்கு. வேரியபிள் வந்து சிங்கிள் லெட்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கண்டினியூஸ் டெக்ஸ்டா இருக்கலாம் அந்த மாதிரி, இல்லாட்டி வந்து டெக்ஸ்ட் வச்சு அதுக்கு பின்னாடி நம்பர் வரலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் வச்சு அதுக்கு பின்னாடி அண்டர்ஸ்கோர் வரலாம். இந்த மாதிரி சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ரூல்ஸ்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னா நீங்க இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஒரு சிங்கிள் லெட்டரா இருக்கலாம், இல்லாட்டி காம்பினேஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு லெட்டர் இருக்கலாம், லெட்டரை ஃபாலோ பண்ணி நம்பர் வரலாம், இல்லாட்டி வெறும் லெட்டரா இருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணி அண்டர்ஸ்கோர் வரலாம். இந்த பாசிபிள் மட்டும்தான் வரணும். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 2 ராஜ் அப்படின்ட்டு. இது வந்து தப்பு, கம்ப்யூட்டர் ஏத்துக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வருது, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்தா கம்ப்யூட்டர் ஏத்துக்காது. இது வந்து தப்பு. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்னா, இங்க கரெக்டானதெல்லாம் மேல போடுறேன், நீங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மெட் எல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்ட். கீழே வந்து தப்பான ஃபார்மெட்லாம் நான் மென்ஷன் பண்றேன், அதையும் நீங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது தப்பு, அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அடுத்து வேற என்ன போடலாம்னா, இந்த மாதிரி எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. இதெல்லாம் இன்கரெக்ட் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு வேரியபிளை கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸை தான் நம்மளோட ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால வேரியபிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸி. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேட் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க. அதில் மெயினாக உங்களுக்கு என்னன்னா இந்த பேர் தான் முக்கியம். இப்போ ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போடுறான்னா அவன் யார் ஸ்டேட்டஸ் போடுறான்றதை நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க, அவங்க பேர் வச்சுதான் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்க சேட் பண்றீங்க அப்படின்னா யாருக்கு சேட் பண்றீங்கன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க, அவங்களோட பேர் வச்சுதான் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரிதான் இங்க ப்ரோக்ராமிங்லயும் ஒரு வேல்யூ அனுப்புறீங்க, ஒரு வேல்யூ வாங்குறீங்க, ஏதாச்சும் ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே அதோட பேர் வச்சுதான் தெரிஞ்சுப்பீங்க. அந்த பேரை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ப்ரோக்ராமிங்ல சொல்லுவோம். ஸோ அதை நீங்க ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டாலே நமக்கு நார்மலா பாக்குற டேட்டாலே டைப்ஸ் இருக்கு. அது என்ன டைப்ஸ் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு டைப் ஆஃப் டேட்டாவா பாக்குறீங்க, இல்ல நிறைய டைப் ஆஃப் டேட்டா பாப்பீங்க. எப்படின்னா இப்ப நீங்க வந்து போட்டோ அனுப்பினீங்க அப்படின்னா அந்த போட்டோக்கு என்ன ஃபார்மெட், ஜேபிஜி அப்படின்னு ஃபார்மெட் இருக்கு, பிஎன்ஜி அப்படின்னு ஃபார்மெட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபார்மெட் இருக்கு ஒரு போட்டோக்கே. நெக்ஸ்ட் வந்து வெறும் போட்டோ மட்டுமா பாக்குறீங்க, இல்ல வீடியோ பாப்பீங்க, அந்த வீடியோக்கு வந்து MP4 அப்படின்னு ஃபார்மெட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெறும் பாட்டை மட்டும் கேட்பீங்க, MP3. நெக்ஸ்ட் வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் அனுப்புவீங்க, அது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் .txt. இந்த மாதிரி நார்மலா நம்ம யூஸ் பண்ற டேட்டாலே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்லயும் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ற அந்த எந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லணும். அதுக்குதான் என்ன கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டேட்டா டைப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இங்க போயிட்டு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி டேட்டான்னு நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து ஜென்ரல் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஜென்ரலா இந்த மாதிரி போட்டோ, பிக்சரு, ஆடியோ, பிடிஎஃப் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கும் நிறைய டேட்டா டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் INT இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. இந்த டேட்டா டைப்ல நீங்க என்ன பண்ணலாம்னா நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1ல இருந்து எத்தனை நம்பர் வேணா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 2 அந்த மாதிரி ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த நம்பர் வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம்ல அதுக்கு என்ன டேட்டா டைப் கொடுக்கணும், இன்ட் கொடுக்கணும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேட்டா டைப் என்னன்னா கேரக்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லெட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ABCD இஜெட்ல ஏல இருந்து இஜெட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேர்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு. நெக்ஸ்ட் வந்து விஜி. நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஹாய், வெல்கம். இந்த மாதிரி நீங்க என்ன வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருந்து எது வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது வந்து கேரக்டர் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. கேரக்டரை ஷார்ட் ஃபார்மா கேர் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த நம்பர் வேணா, 47 100 இந்த மாதிரி நீங்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்பர் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு அதை இன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ வந்து நார்மல் டெஃபினிஷனை பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரோக்ராம்ல பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல என்ன பண்றேன்னா INT இன்ட் அப்படின்னு சொல்றேன். இன்ட் இந்த இடத்துல என்னது டேட்டா டைப். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல போறேன்னா நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு பேர் வந்து வேரியபிள் ஈக்குவல் டு
5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கோட்ல நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் நார்மலாக சொல்லும் போது டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும் வேரியபிள்னா. ஸோ டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிட்டீங்க, இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இதுக்கப்புறம் வர வேரியபிள்ல நான் ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ இன்ட்னு கொடுத்துட்டீங்க. அடுத்து நம்பர். இந்த இடத்துல நீங்க நம்பர்ன்றதை எப்படி வேணா டைப் பண்ணலாம். அதுக்கோட ரூல்ஸ் வந்து இந்த ரூல்ஸ் மட்டும் தான். நான் இங்கே கரெக்ட்னு போட்டிருக்கேன். சிங்கிள் கேரக்டர் வரலாம், இந்த மாதிரி வரலாம், ஃபாலோ பண்ணி வரலாம். ஸோ நான் நம்பர்னு டைப் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஃபைன் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வேல்யூ எங்கே அசைன் பண்ணாலும் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு. ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலாம். ஃபைனலாக இது வந்து ஒரு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்க என்ன பண்ணியிருக்கோம்னா செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் என் ப்ரோக்ராமில் நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வெல்கம் மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் ஏன் வெல்கம் மட்டும்தான் வருது? நான் நம்பர் 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நான் சொல்லியிருக்கேன் என் ப்ரோக்ராம்ல நம்பர் 5ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஆனால் நான் அதை எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. அதை என்ன பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. அதனால எனக்கு வந்து அவுட்புட்ல வரல. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த வெல்கம் எரேஸ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ் எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்பர் அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லிட்டேன். ஒரு வேல்யூவை நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த லைன் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் எதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் நம்பர் அப்படின்ற வேரியபிள்ல ஃபைண்ட்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எண்ட் ஸ்டேட்மெண்ட், இது வேல்யூ, இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இது வேரியபிள், இது டேட்டா டைப். ஸோ நம்பர்ன்ற வேரியபிள 5 ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்பரை பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன் ரன் பண்றேன். இப்போ என்ன ஆயிருக்கு எனக்கு அவுட்புட்ல 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா எஸ்ன்னு கொடுக்குறேன். அக்செப்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். 1 செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க. அக்செப்ட் ஆகும்? நோ, ஆகாது. எஸ்ன்றது என்னது? ஆல்பபெட் ஏபிசிடி. ஆல்பபெட்டை போயிட்டு நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ண முடியாது. ஆல்பபெட்டை ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. அதுக்கு பேர் என்னது? கேர். சப்போஸ் இப்படி நீங்க கொடுக்குறீங்க, நம்ம கொடுத்துருக்கோம், ஓகே ரன் பண்ணி பார்த்தா என்ன வருது? நம்மளுக்கு வந்து எரர் வருது, அவுட்புட் வரல. ஏன்? எஸ்ன்றது வந்து நம்பர் கிடையாது. ஸோ இதே இது இப்போ நான் இங்கே என்ன பண்றேன்? ஊப்ஸ். இதே இது நான் இங்கே என்ன பண்றேன்? ஊப்ஸ், 1 செகண்ட். இன்ட்டுக்கு பதிலாக என்ன பண்றேன்னா CHAR கேர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரன் பண்ணலாம். ஊப்ஸ், நான் உங்ககிட்ட இன்னொரு கான்செப்ட் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம நம்பர்னா என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் QUOTS டபுள் கோட்ஸ். ஓகே, டபுள் கோட்ஸ்னா இந்த மாதிரி இதுதான் டபுள் கோட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து கேரக்டர் யூஸ் பண்றோம் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஸோ இன்டீஜர்னா டபுள் கோட்ஸ் எதுவுமே தேவையில்ல, டைரக்டா நம்பர் கொடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் நீங்க ஏபிசிடியை தான் யூஸ் பண்றீங்க, ஆல்பபெட்ஸ் தான். பட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வெல்கம் மெசேஜ்ல டபுள் கோட்ஸ் கொடுத்துருந்தேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் டேட்டா டைப்னா நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ என்ன பண்றேன்? ரன் பண்றேன். ஓப்ஸ். ஸோ இப்பயும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எரர் வந்திருக்கு. அதோட ஏன் எரர் வந்திருக்குன்னா நம்ம சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணல. நம்ம வந்து சிங்கிள் கேரக்டர் யூஸ் பண்றோம். ஸோ சம்டைம்ஸ் சிங்கிள் கேரக்டர்ஸ்க்கு வந்து டபுள் கோட்ஸ் தேவையில்ல, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் ஐ கெஸ். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள எஸ் கொடுக்குறேன், மறுபடியும் எஸ் கொடுத்துட்டு ரன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிங்கிள் கேரக்டர்ஸ்க்கு வந்து சிங்கிள் கோட்ஸே தட் இஸ் எனஃப்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேரக்டர்ன்ற டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து நம்பர்ன்ற வேரியபிள் வச்சிருக்கோம். சப்போஸ் நம்ம வேரியபிளை கூட மாற்றலாம், வேர்ட் அப்படின்னு சொல்லி நான் மாத்துறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா வேர்டுன்னு பிரிண்ட் பண்றேன், அகெயின் ரன் பண்றேன். எஸ், நம்மளுக்கு எஸ்ன்ற அவுட்புட் கரெக்டா வருது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஒரு அவுட்புட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம் நம்மளோட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதி. ஸோ சிம்பிளா வந்து இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து காமனா படிக்கிறவங்க இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒரு ஈக்குவல் தான். நிறைய பேர் வந்து 2 ஈக்குவல்ட்டையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 2 ஈக்குவல் டு வேற எதுக்கு யூஸ் ஆகும், அதை நம்ம ஃபர்தரா படிக்கும்போது தெரியும்.
சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த வேர்டுன்றதுக்கு இந்த எஸ் அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு இங்கே நம்பர் அசைன் பண்ணும். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அசைன்மெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய விதமாக பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஐஎன்டி இன்ட் கொடுக்குறேன், ஏ கொடுக்குறேன், ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன். இது வந்து அசைன் பண்ணலாம் ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா இன்ட் பி கொடுக்குறேன், அடுத்த லைன்ல போயிட்டு பி ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இப்படியும் நீங்க அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரே லைன்ல 2 அசைன் பண்ணலாம். ஸோ இன்ட் ஏ கமா பி இப்படி அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ட் ஏ equal to 5 comma b equal to 5. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய டைப் ஆஃப் அசைன்மெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ சிங்கிள் லைன்லேயே நீங்கள் டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணலாம். டிக்ளேர்னா என்னன்னா புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா டிக்ளேர். நான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக்னா ஏன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், அகெயின் ஏன்ற வேரியபிள் நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நான் A1 நேம் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல நான் A2. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஒரு வேரியபிளை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே பேரை வச்சு அச்சஸ் எல்லாம் வேற எது கிரியேட் பண்ணக்கூடாது. இப்போ நான் இங்கே ஏன்னு கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அகெயின் நான் ஒன்று ஏன்னு கிரியேட் பண்ணேன்னா அது பேர் தப்பு. ஸோ அது வந்து ரூல் படி வயலேட் ஆகி உங்களுக்கு எரர் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்பயுமே மனசில் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதே பேர்ல இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிங்கிள் லைன்ல கிரியேட் பண்றது இது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அண்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணிருக்கேன், வேல்யூவா அடுத்த லைன்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு சிங்கிள் லைன்ல இந்த மாதிரி பண்ணலாம், இல்லாட்டி 2 லைன்ல இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் ஒரு 2 வேரியபிள் நீங்க தனித்தனியா இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம், இல்லாட்டி ஒரே லைன்ல கமா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரே லைன்ல 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இங்க பி டிக்ளேர் ஆயிடுச்சு, இங்க B1 கொடுப்போம். ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா A1 ஒரு வேரியபிள், B1 ஒரு வேரியபிள், 2 வேரியபிள். ஸோ இது ரெண்டும் வேற வேற வேரியபிள்னு நமக்கு தெரியும், கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? ஸோ அதை தெரியப்படுத்த அப்படின்றதுக்காக தான் கமா. ஸோ இந்த கமா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு செப்பரேட் வேரியபிள்ஸ். கமா வந்து டு செப்பரேட் வேரியபிள்ஸ் அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க அதே மாதிரி செப்பரேட் பண்ணி மறுபடியும் தனியாக அசைன் பண்ணலாம், இல்லாட்டி சிங்கிள் லைன்ல மறுபடியும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணும் போதே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பெருசாகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அந்த எம்டி ஸ்பேஸ்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சி அவுட்ல போயிட்டு இதோட வேல்யூ வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து A2க்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா A2 கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகணும், A2ஓட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். வருதான்னு பார்ப்போம். ஊப்ஸ், நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். A equal to 5, B equal to 5, A1. இங்கே என்ன எரர் காட்டுறாங்க அப்படின்றத நீங்கள் படிக்கணும். ஸோ எப்பயுமே எரர் வரும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி எரர்ஸ் வரும்போது என்ன எரர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீடிக்ளரேஷன் ஆஃப் B கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா B ஆல்ரெடி இன்ட்டு B நீங்கள் ஒன்று கொடுத்துட்டேன். மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல B கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக். அப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ அதை நான் B2ன்னு மாற்றிடுறேன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த எரருமே இல்லை அவுட்புட். ஸோ அது நான் முதல் சொன்ன மாதிரி தான், ஒரே வேரியபிள் நேம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம A2 கொடுத்துருக்கேன். நான் நடுவில் என்ன யூஸ் பண்ணேன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் ப்ளஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா A கொடுக்குறேன். இப்போ நான் A2 + Aன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 10 அப்படின்னு வருது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒன் செகண்ட், இடத்துல என்ன ஆகுதுன்னா A2 இருக்கு. A2ஓட வேல்யூ என்னது 5. நடுவில் என்ன வந்திருக்கு பிளஸ், அடுத்து என்ன வந்திருக்கு ஏவோட வேல்யூ என்ன 5. இந்த 2 வேல்யூமே ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ நான் என்ன பண்றேன்னா 55ன்னு மாத்துறேன். இப்போ ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது 16 கரெக்டா பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகுது 2 வேரியபிளை ஆட் பண்ணி பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம பிளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளஸ்ஸை வந்து அஃபிஷியலா இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல. ஸோ என்ன மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா எக்கச்சக்கமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா பிளஸ் இருக்கு, மைனஸ், மல்டிப்ளை, டிவைட்,
பர்சன்டேஜ் பார்க்கறது, கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், இந்த மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டரா இருந்தாலும் அதை நீங்க உங்க ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணலாம் டைரக்டா. அதுக்கு வந்து நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் பண்ணோம், இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணலாம். இப்போ என்ன பண்றேன்னா மைனஸ், இங்க பிக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம், ஸோ மைனஸ் பி வேல்யூ கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நான் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். A2வையும் ஏவையும் நீ ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணணும், அடுத்து மைனஸ் பி பண்ணணும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எஸ் 55 கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா ஏவோட வேல்யூ 55, அதோட A2 5 ஆட் பண்ணா 60, மறுபடியும் பியோட வேல்யூ 5, அதோட மைனஸ் பண்ணா 55 கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ப்ராக்டிஸ் செஷன் கொடுப்போம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராம் புரிஞ்சிருந்துச்சுன்னா கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கலாம். oops exercise spelling. ஓகே, என்ன எக்ஸசைஸ்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 நம்பரை ஆட் பண்ணணும், 2 நம்பரை டிவைட் பண்ணணும். கிடைக்கிற ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும் கிடைக்கிற ஆன்சரை. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா எஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு சி தெரிஞ்சிருச்சு, C++ தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் படித்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுத போறீங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறீங்க, 2ஐயும் ஆட் பண்ண போறீங்க, முடிஞ்சு. அடுத்து அந்த 2ஐயுமே என்ன பண்ண போறீங்க, தனியாக இன்னொரு இடத்துல டிவைட் பண்ண போறீங்க. ஓகே, முடிஞ்சு. ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சரை 5ஆல மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகே, இது உங்களால பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சப்போஸ் பண்ண முடியலனா இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்கன்னு பாருங்க. ஸ்டக்கான இடத்தெல்லாம் மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணி பார்த்துட்டு வாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணிட்டு இந்த சொல்யூஷன் வந்து பாருங்க. இல்லாட்டி நீங்க படிக்கிறதே வேஸ்ட் தான் மோஸ்ட்லி. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையும் ரேஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ இப்படிதான் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோம். இன்ட் ஏ, இல்லாட்டி இப்படி கூட வச்சுக்கோம், N1 N2. ஸோ 2 நம்பர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், N1க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ N1 ஈக்குவல் டு 10, N2 ஈக்குவல் டு 20. 2 நம்பர் வச்சிருக்கேன், 2 நம்பருக்கு வேல்யூ சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன்னா மறுபடியும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன். ஸோ ஆட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா வேரியபிள் நேம் கொடுக்குறேன். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 நம்பரை ஆட் பண்றேன். எந்த 2 நம்பர், N1ஐயும் பிளஸ் கொடுத்து N2வையும் ஆட் பண்றேன், முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருந்தோம், டிவைட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ டிவைட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு இப்போ என்ன பண்றேன்னா N1 டிவைடட் பை N2 அப்படின்னு போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸாக்டா இந்த மாதிரி தான் பண்ணணுமான்னு கேட்டா இல்லை, இதுக்கு நிறைய வழியில பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் N1 N2 ஒரே லைன்ல டிஃபைன் பண்ணியிருக்கேன், நீங்க அப்படி பண்ணலாம். இல்லாட்டி இந்த N2வை தனியா டிஃபைன் பண்ணலாம். அடுத்து நான் அந்த வேல்யூவை இங்க செகண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன், நீங்க அப்படி பண்ணலாம். இல்லாட்டி இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த 2 லைனையே நிறைய விதமா எழுதலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா எழுதுவாங்க. ஸோ இப்போ நீங்க பண்ண ப்ரோக்ராமும் இப்போ நான் பண்ற ப்ரோக்ராமும் எக்ஸாக்டா இருக்குமான்னு கேட்டா மேபி இருக்கலாம், மேபி இருக்காமையும் போகலாம். ஸோ அதனால அது தப்புன்னு கிடையாது. நான் ஒரு விதத்துல ஆன்சர் கொண்டு வரேன், நீங்க வேற ஒரு விதத்துல ஆன்சர் கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ நிறைய விதத்துல பண்ணலாம். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ 2 நம்பர் ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த ஆட் பண்ண வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அடுத்து 2 நம்பரை டிவைட் பண்றேன் அப்படின்னா அந்த டிவைட் பண்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ற புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இது 2ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன ஒரு மைண்ட் கால்குலேஷன் பண்ணுங்க. பேசிக்கா 10 20 ஆட் பண்ணா 30, 30ன்றது இந்த இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர்ஸ் எல்லாம் நான் 5ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்னு கொடுத்து ஃபைனல் வேல்யூன்ட்டு ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஒரு இது கிரியேட் பண்ணிருக்கோம். அதுலதான் என்ன இருக்குன்னா மொத்த ஆட் பண்ண ஆன்சரும் இருக்கு. அதை ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 5ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே, முடிஞ்சு. இதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா இதுல ஃபைனல் வேல்யூ 1ன்னு வச்சுக்கோ. அப்படியே மறுபடியும் என்ன பண்றேன்னா
காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. மறுபடியும் டைப் பண்ணணும்ல அதுக்காக. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனல் வேல்யூ 2ன்னு போட்டுடுறேன். இந்த இடத்துல டிவைட் வேல்யூன்றதை இந்த இடத்துல நான் போட்டுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணணும், 2 நம்பர் டிவைட் பண்ணணும், ஒவ்வொரு ஆன்சரையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். முடிஞ்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அவுட்புட்டில் கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் சி அவுட் வெளில போகுது. ஸோ எதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும்? ஃபைனல் வேல்யூ 1. ஸோ ஃபைனல் வேல்யூ 1 செமிகோலன். அடுத்து ஸ்டாண்டர்ட் சி அவுட் ஃபைனல் வேல்யூ 2. யா ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவுட்புட் வந்துருச்சு. இப்போ என்ன இருக்குன்னா ஃபைனல் வேல்யூ 1ஓட ஆன்சர் 15, ஃபைனல் வேல்யூவோட ஆன்சர் வந்து 00. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒன் செகண்ட், ஃபர்ஸ்ட் ஃபைனல் வேல்யூவோட ஆன்சர் பிரிண்ட் ஆகணும் சொல்லிட்டேன். ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபைனல் வேல்யூவோட ஆன்சர் பிரிண்ட் ஆகணும், பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே சைடில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதை நீங்கள் வாசிக்கும் போது 15 ஒரு ஆன்சர், 00 ஒரு ஆன்சர்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்க ப்ரோக்ராம். ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? 1500ன்னு தெரியும். ஸோ அது கரெக்டா? கரெக்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்தாதானே மற்றவங்களுக்கு தெரியும் நம்ம ப்ரோக்ராம் கரெக்டா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா அடிஷனலாக ஃபர்தரா இன்னொரு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றதுக்கு அடுத்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றேன். அதுக்குள்ள போயிட்டு பேக்ஸ்லாஷ் n. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் என்னன்றது, ஸோ அதனால டபுள் கோட்ஸ். ஓகே, ரன் பண்றேன். ஸோ சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூ வருது, அடுத்த வேல்யூ அடுத்த லைனுக்கு போகணும் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் n பண்ணணும். ஆக்சுவலா நான் 15 நினைச்சிட்டு இருந்தேன், ஆக்சுவலா அது 150 போல. ஆமா, எஸ், நம்ம பார்ப்போம். இப்போ 10 20 ஆட் பண்ணா 30. ஸோ ஆட் வேல்யூல 30 இருக்கும். 30 × 5 180. கரெக்ட். ஓகே. ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு. ஏன்னா இங்க 10ன்றது சின்ன நம்பர், இது வந்து பெரிய நம்பர். ஸோ மாத்தி டிவைட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலா 0 வந்துருச்சு. 0க்கு அப்புறம் டாட் வச்சு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஆனா ஏன் இங்க கிடைக்கல அப்படின்னா நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்ல வச்சிருக்கோம். ஸோ டாட் வச்சு வர நம்பர்லாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் 0.12ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ மட்டும் தான் இங்க பிரிண்ட் பண்ணும், ஏன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் இன்டீஜர். இந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது வரல. இப்போ நம்ம கோடிங் எழுதி ஆன்சர்லாம் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அப்ரோச் பண்ண மெத்தட் வந்து கரெக்டானு பார்க்கணும் நெக்ஸ்ட். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆன்சரை கொண்டு வர மோர் தென் ஒன் வே இருக்கு. இப்போ நம்ம பண்ண வே கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். நம்ம பண்ண வே வந்து கரெக்ட் இல்லை, ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் அஸ் அ ப்ரோக்ராமரா அஸ் அ டெவலப்பரா நம்ம பண்ண வே வந்து ரொம்ப ரொம்ப ராங்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் எவ்வளவுக்கு எவ்வளவு குட்டியா இருக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு மெமரியை கம்மியா யூஸ் பண்ணுது, எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பீடா ரன் ஆகுது, எவ்வளவு வேகமா நம்மளுக்கு ஆன்சரை கொடுக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளால நான் வந்து ஒரு நல்ல ஆப் ஒரு நல்ல கோடிங்லாம் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, இது வந்து ரொம்ப சின்னது ஒன்றும் தெரியல. இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அவுட்புட் கொடுக்க உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. இப்போ வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு மெசேஜ் சென்ட் பண்றீங்க, நீங்க சென்ட் பட்டன் கிளிக் பண்ணோடனே சென்ட் ஆயிருது, அதனால உங்களுக்கு ஒன்றும் தெரியல. சப்போஸ் நீங்க சென்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான். ஸோ நம்ம வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்கணும். ஸோ இப்போ நம்ம தனித்தனியா டிக்ளேர் பண்ணதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்னா சிங்கிள் லைன்லேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி எஃபிஷியன்சி. இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அகெயின் ஈக்குவல் டு 10 போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு 20 போட்டுக்கிறேன். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பண்ணது தப்பு, அதாவது கரெக்ட் தான், தப்பு இல்லை. பட் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எஃபிஷியண்டா பண்ணா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து 2 இதை ஆட் பண்ணி 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் என்னோட கான்செப்ட். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தனியா ஆட் பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்கேன், அது ஒரு வேல்யூ பண்ணிருக்கேன், அது ஃபைனல் வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கேன், அதை மல்டிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமா ஏதோ பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இது கிரியேட் பண்ணும்போது உங்களோட மெமரியில இதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கும். ஸோ இதை ஸ்டோர் பண்ண கொஞ்சம் இடம் போகும், இந்த லைனை ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் இடம் போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இன்னும் ரொம்ப எஃபிஷியண்டா பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ஜஸ்ட் டைரக்டா டெலீட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா
டபுள் கோட்ஸ்ல நீங்க ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ, அதாவது கோட்ஸே இல்லாமல் கொடுத்தீங்கன்னா வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ஆன்சர் 1 இஸ் அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட் பேக் ஸ்லாஷ் இடத்துல என்ன பண்ணணும், ஸ்லாஷ் போட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும், 2 வேல்யூ பிளஸ் தான் ஆகணும். ஸோ n1 பிளஸ் n2 இதோட ஆன்சர் என்ன ஆகணும்னா ஃபைனலா இன்டூ 5 ஆகணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டும் முதல் எனக்கு ஆட் ஆயிடணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு மல்டிப்ளை ஆகணும். ஸோ ஸ்டார் 5. யா இப்போ ஜஸ்ட் இதை என்ன பண்ணிடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆன்சர் மொதல் 150 கிடச்சிச்சு, இப்பயும் 150 தான் கிடச்சிருக்கு. மொதல் நான் எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் யூஸ் பண்ணேன், ஒரு 10 இருக்குமா. இப்போ பாருங்க இன்பிட்வீன்ல எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 லைன் தான் கோட். பட் எனக்கு வந்து சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா நான் கொண்டு வந்திருக்கேன், ஆன்சர் 1 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாரும் கோட் பண்ணுவாங்க. பட் யார் எஃபிஷியண்டா பண்றாங்க, யார் கொஞ்சம் நல்ல கோடிங் பண்றாங்க அப்படின்றத பார்த்தலாம் உங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் நீங்க பார்க்கணும். மோஸ்ட்லி எவ்வளோ கம்மி பண்ண முடியணுமோ லைன்ஸை கம்மி பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ பிரெயினை யூஸ் பண்ணி டைரக்டா பண்ண முடியுமோ பண்ணணும். நான் ஆல்ரெடி இங்க சொல்லியிருந்தேன் இங்க என்ன பண்றோமோ டைரக்டா வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த லைன் நிறைய பேருக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளா இதுனா என்னன்னு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் போட்டு ஏதாச்சும் நம்ம உள்ள டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது அவுட்புட்ல டைரக்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் 1 அப்படின்னு போட்டிருக்கேன், அது வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படியே மாறாம இங்க டைப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா எந்த கோட்ஸுமே போடல, டைரக்டா நம்பர்ஸ் டைப் பண்ணிருக்கேன், அதாவது வேல்யூஸ் டைப் பண்ணிருக்கேன். இப்போ நான் n1 நீங்க போட்டேன் அப்படின்னா n1 இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன், என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அதோட 10ன்ற வேல்யூ இங்க வந்துடும். n2ன்ற பிளஸ் n2 போட்டிருக்கேன், அப்போ n2ஓட வேல்யூ டைரக்டா இங்க வந்துடும். இங்க இந்த பிராக்கெட் போடாம ஸ்டார் 5 போட்டேன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிரும். ஏன்னா நம்ம மேக்ஸ் லாஜிக் படி டிவைடு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் பிளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆயிரும். ஸோ அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், செப்பரேட் பண்ணி பிராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம லாஜிக் என்னன்னா நான் சொன்ன கண்டிஷன் என்ன, எனக்கு மொதல் ஆட் ஆகணும், கடைசியில தான் ஆன்சரோட டிவைட் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால நான் மொதல் ஆட் பண்ணிருக்கேன், கடைசியில 5ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அண்ட் ஃபைனலா இந்த பேக் ஸ்லாஷ் n போடலாம் போடாமையும் போடலாம், ஏன்னா நான் சிங்கிள் லைன் தான் கோட் எழுதுறேன், அதனால போட்டாலும் பிரச்சனை இல்லை போடாட்டியும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ நான் செகண்ட் லைன்ல எழுதுறேன்னா கண்டிப்பா நான் போடணும், அப்பதான் எனக்கு வந்து செகண்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து சி அவுட்னு போட்டு நான் என்ன பண்றேன்னா டபுள் கோட்ஸ்ல ANSWR ஆன்சர் 2 இஸ், இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் ரெண்டுமே இங்கே போயிடுச்சு, கோலன் வச்சுட்டு டபுள் கோட்ஸ் போட்டுடலாம். ஓப்ஸ். ஸோ வேகமாக டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வரும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா n1ஐயும் n2ஐயும் டிவைட் பண்ணணும். ஸோ அதான் நம்ம கண்டிஷன், n1 டிவைடட் பை n2 ஸ்டார் 5 போடுறேன். ஸோ இதான் நான் கொடுத்த கண்டிஷன், அவ்வளோதான். இந்த இடத்துல பேக் ஸ்லாஷ் n தேவையில்லை, ஏன்னா இதுக்கு அடுத்து எந்த லைனுமே இல்லை, அதனால நான் போடல. நீங்கள் வேணா போட்டுக்கலாம், ஒன்றும் நோ ப்ராப்ளம். எஸ், இப்போ என்ன ஆயிருக்குன்னா அதே மாதிரி நம்ம அப்போ டைப் பண்ணதும் போது ரொம்ப சிம்பிளாக சிங்கிள் லைனில் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ரெண்டாவது ஆன்சர் என்னெல்லாம் ஆயிருக்குன்னா n1ஐயும் n2ஐயும் டிவைட் பண்ணிருக்கு, 0 கிடைச்சிருக்கு. அண்ட் அதோட ஆன்சர் 5ஆல மல்டிப்ளை, 0 5ஆல மல்டிப்ளை பண்ணாலும் இதே தான். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எஸ் நான் சொன்ன கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடிஷனலாக நம்ம இன்னொரு டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து இங்கே 0 சம்திங் வேல்யூவா அப்படியே எனக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இன்ட்னா டேட்டா டைப்ல நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி வரும்ட்டு. ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு, அது என்ன பண்ணும்னா 1.2, நெக்ஸ்ட் வந்து 3.4, 3.5 இந்த மாதிரி டாட்டுக்கு அப்புறம் வச்சிருக்க டேட்டா டைப்ஸ் எல்லாம் ஸ்டோர், அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு பேரு ஃப்ளோட். ஸோ நம்ம இங்க டிக்ளேர் பண்ணும்போது இன்ட்டுக்கு பதிலாக சப்போஸ் ஃப்ளோட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா அந்த மாதிரி வேல்யூஸும் அக்செப்ட் ஆகிரும். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்டுன்றதை தூக்கி விட்டுட்டு ஃப்ளோட் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் இந்த இடத்துல முதல் என்ன கிடைச்சிச்சு, இன்டீஜராக போடும்போது என்ன கிடைச்சிச்சுன்னா 0ன்னு கிடைச்சிச்சு. ஃப்ளோட்டா இப்போ போட்டிருக்கோம், இப்போ என்ன கிடைக்குதுன்னா 2.5 கிடைக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ளோட்டா போடும்போது தான் என்ன ஆகும்னா இந்த 0 சம்திங் எல்லாம் போடுவோம், அப்போ என்ன ஆகும்னா டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் கட் ஆயிரும் இன்டீஜரா இருந்தா. சப்போஸ் ஃப்ளோட்டா போட்டா என்ன ஆகும், கட் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. ஸோ நீங்க இந்த டேட்டா டைப்பை எப்படி யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆன்சர்ஸ் சேஞ்ச் ஆகும்.
ஸோ மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டான்னு கூட சொல்லுவோம் இது. ஸோ உங்கள் டேட்டா டைப் நீங்கள் கொடுக்குற வேரியபிள் எல்லா ஃபேக்டருமே அஃபெக்ட் ஆகும். இந்த இடத்துல நான் N1 இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக N1 டபுள் கோட்ஸ்குள்ளே போடுறேன்னு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் ரன் ஆகுமான்னு பார்த்தா மேபி மோஸ்ட்லி எரர். பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல இது மட்டும் டபுள் கோட்ஸு, மற்றதெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ டபுள் கோட்ஸ் எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல N1க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா N3 கொடுக்குறேன். இப்பயும் நம்மளுக்கு வந்து எரர் ஆகும். N3 ஏன்னா N3ன்னு ஒன்று நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை எங்கேயுமே. ஸோ அப்போ என்ன ஆகும், மிஸ்டேக் தான் வரும். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுறதுமே என்ன தான் யூஸ் பண்ண முடியும்னா ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ N1ன்னு ஒன்று இருக்கனால தான் அதை எடுத்து என்னால் யூஸ் பண்ண முடியுது. N1ன்னு ஒன்று இல்லைன்னா அதை எடுத்து என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது அந்த மாதிரி எரர்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் என்னன்னா இப்போ N1க்கு 10 வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேல்யூவே கொடுக்கல, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ரன் பண்ணுவோம். இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் 100ன்னு வந்திருக்கு. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிரச்சனை அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு இது இனிஷியலைஸ் மட்டும் பண்றீங்க, அதுக்கு வேல்யூவே கொடுக்கல. இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னாலே அதுக்கு என்ன பேருனா இனிஷியலைசேஷன் பேரு. ஜஸ்ட் இனிஷியலைஸ் மட்டும் பண்றீங்க ஆனா வேல்யூ கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மோஸ்ட்லி அதுக்கு வந்து கம்ப்யூட்டரா ஏதாச்சும் டிஃபால்ட்டா ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துரும். சம்டைம்ஸ் கார்பேஜ் வேல்யூ கொடுக்கும், மோஸ்ட்லி 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடும், இல்லாட்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க டிக்ளேர் பண்றீங்க, அதே மாதிரி இங்க போயிட்டு இன்ட் ஏன்னு ஒன்று வச்சுட்டு வேல்யூவே கொடுக்கல, ப்ரோக்ராம ரன் பண்ணிடுறீங்க. இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா ஏவை யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் எரர் காட்டாது, பட் இது ஜஸ்ட் ஆன்லைன் கம்பேர்னால எரர் காட்டல. பட் இந்த மாதிரிலாம் பண்றது வந்து தப்பு. அஸ் அ ப்ரோக்ராமரா நீங்க பண்றது தப்பு. ஸோ எப்பயுமே ஏதாச்சும் ஒரு டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து வேல்யூ நீங்க ஏதாச்சும் அசைன் பண்ணணும். ஸோ அதை மைண்ட்ல கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அதாவது டிஃபைன் பண்ணல, நான் ரன் பண்றேன் எனக்கு எரர் வரல, ஸோ கரெக்டு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். சம்டைம்ஸ் ரன் ஆகலாம், பட் அஃபீஷியலா இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எந்த வேல்யூமே இல்லை, ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரியாது என்ன பண்ணணும்ட்டு. ஸோ ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணிடும்னா கம்ப்யூட்டர் பேசிக்கா 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணும். மோஸ்ட்லி என்ன பண்ணிடும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன ஆயிரும்னா நீங்க எழுதின ப்ரோக்ராம்ல உங்களுக்கே தெரியாம அன்எக்ஸ்பெக்டட் எரர்ஸ், அன்பிஹேவியர் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே நீங்க ஏதாச்சும் ஒன்று டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுங்க. ஸோ அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கும்போது, பேசிக்ல இருந்து படிக்கும்போது இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ், ஓரளவுக்கு பார்த்துட்டோம். பேசிக்கா சின்னதா ஓன் ப்ரோக்ராம்ஸ் நீங்களே எழுதலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல N1, N2, A இந்த மாதிரிலாம் இருக்கு. ஜஸ்ட் நான் A எரேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல N1 வச்சுக்கோ. இப்போ நீங்க வந்து இந்த N1, N2 வேல்யூவை யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ரன் டைம்ல. ஸோ இந்த இடத்துல நான் வேல்யூவை எரேஸ் பண்ணிடுறேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா std::cin. ஸோ சி அவுட்னா நம்ம என்ன பார்த்தோம், கேரக்டர் அவுட்புட்னு பார்த்தோம். ஒரு விஷயத்த இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுது. அதே மாதிரி சி இன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கேரக்டர் இன்புட். ஒரு விஷயத்த இங்க இருந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு வாங்க யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்க இங்க கொடுக்குற வேல்யூவை இங்க பிரிண்ட் பண்ணுது, அது கேரக்டர் அவுட்புட். அதே மாதிரி நம்ம இங்க ஏதாச்சும் டைப் பண்ணோம் அப்படின்னா அது இந்த இடத்துக்கு கொடுக்கும், அது கேரக்டர் இன்புட். ஸோ அவுட்ன்ற போது இந்த ஆரோ மார்க் வெளில போற மாதிரி இருக்கணும், இன்னுன்னு போகும்போது இந்த ஆரோ மார்க் உள்ள வர மாதிரி இருக்கணும். இதுக்கு அஃபீஷியலா என்ன பேர்னா இன்செஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து இன்செஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா N1 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு சிம்பிள் கொடுத்து N2ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ யூசர் ஏதாச்சும் ரெண்டு தான் டைப் பண்றாங்க அப்படின்னா அது வந்து N1, N2ல ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூசருக்கு சொல்லணும்ல நீங்க வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா சி அவுட் யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேட்டர்ஸ் மாத்தி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவுட்னா இந்த சிம்பிள், இன்னுனா இந்த சிம்பிள். இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா என்டர் த வேல்யூஸ் ஃபார் N1 and N2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ செமிகோலன் வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிடறேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு,
enter the values for n1 and n2. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வருது. நீங்க ஒரு இதை ரன் பண்றீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ n1க்கு நான் வேல்யூ கொடுக்கணும், n2க்கு நான் வேல்யூ கொடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 20ன்னு கொடுக்குறீங்க, அது வந்து n1க்கு அசைன் ஆயிரும். ஒரு 30ன்னு கொடுக்குறீங்க, அது வந்து n2க்கு அசைன் ஆயிரும். நீங்க கொடுக்குற இந்த 2 வேல்யூவை பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வரும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் தூக்கி விட்டுறேன். தூக்கி விடுறதுன்ற விட நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணா என்ன ஆகும், ஒர்க் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர், ரன் பண்றேன். இப்போ இந்த மாதிரி பிளாங்கா வருது. பிளாங்கா வந்து உங்களுக்கு தெரியாது நம்பர் டைப் பண்ணணும்ட்டு. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணுங்க நம்பரை அப்படின்றத சொல்றதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்றோம். ப்ரோக்ராம் ரன்னிங்னு வருது. ஸோ இப்பயே டைப் பண்ணாலும் ஒர்க் ஆகும். பட் 20 10 பட் உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனாலதான் என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பரை டைப் பண்ணுங்க, அதாவது என்டர் த வேல்யூஸ். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம், இல்லாட்டி டிஃப்ரெண்டாகவும் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து ஆப்டிமைஸ், நான் லைன்ஸை ரொம்ப சுருக்கிருக்கேன். ஸோ நீங்க எடுத்தோடனேலாம் ஆப்டிமைஸ் தான் பண்ணணுமா அப்படிலாம் கேட்டா இல்லை. நீங்க புதுசா லேர்ன் பண்றவங்க உங்களுக்கு எந்த வே ஈஸியா இருக்கோ அதை நீங்க பண்ணலாம். புதுசா பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்டர் த வேல்யூ ஃபார் n1 மட்டும் போடுவாங்க. ஸோ n1ஓட வேல்யூ வாங்குவாங்க. அது எப்படி வாங்குவாங்கன்னா, ஜஸ்ட் 1 செகண்ட், இந்த இடத்துல இதை அழிச்சிருவோம். இது n1 வாங்கறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி n2 வாங்கறதுக்கு மறுபடியும் தனியா எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக் பிகினரா இருக்கவங்க, இப்போ புதுசா வரவங்க, அவங்களாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. சாரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, முதல் சிம்பிளா 2 லைன்ல முடிச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 லைன் எழுதியிருக்கேன். ஸோ எடுத்தோன்னேனா அந்த மாதிரி எழுத முடியாது. நானும் ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி தான் எழுதியிருப்பேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஸோ ஒரு ஸ்டெப்பா நடக்கும். ஃபர்ஸ்ட் n1ஓட வேல்யூ கேட்குதா, n1க்கு நான் 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், n2ஓட வேல்யூ கேட்குதா, n2க்கு 5 நான் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஆன்சர் 1 வந்து 75, ஆன்சர் 2 வந்து 10. ஸோ அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா நீங்க இன்புட் கெட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஓனா இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் புது மெத்தட் ஏதாச்சும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்க எதா இருந்தாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க பழகினாதான் உண்டு. ஸோ பேசிக்கா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ சி அவுட்னா எதாச்சும் பிரிண்ட் பண்ண, சி அவுட்னா நம்ம இந்த டெர்மினல் அதாவது யூசர்ட்ட இருந்து ஏதாச்சும் வாங்க, அதெல்லாம் நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்த பத்தி நான் இன்னும் பேசவே இல்லை நம்ம பிரைமரி செக்ஷன்ல. அது வந்து என்னன்னா, கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனை பத்தி நான் பேசவே இல்லை. ஸோ அதை பத்தி சொல்றேன். கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இன்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த கீவேர்ட். அது ஏன் நான் கீவேர்ட்னு சொல்றேன்னா, இன்ட் அப்படின்னா அது வந்து இன்டிஜர் டேட்டா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோட் அப்படின்னா அது வந்து ஃப்ளோட் டேட்டா. மெயின் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ற வேர்டு. அடுத்து வேற என்ன, இன்க்ளூட் அப்படின்னா அது வந்து லைப்ரரி ஃபைலுக்கு யூஸ் பண்ற அந்த கீவேர்டு அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 85 வேர்ட்ஸ் கிட்ட கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் உட்காந்து நீங்க எப்பயே மனப்பாடம் பண்ணணும்லாம் தேவையில்ல. அதுல 85யுமே நம்ம எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதிகபட்சம் ஒரு 10-15 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே நம்ம யூஸ் பண்ண ப்ராக்டிஸ்ல நம்மளுக்கு மெமரைஸ் ஆயிரும். ஸோ கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மெயினா அந்த கீவேர்ட்ஸ் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த கீவேர்ட்ஸை நீங்க வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மெயின்ன்றது கீவேர்டு. இந்த கீவேர்டை நீங்க போய் வேரியபிளுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் n1 வேரியபிள் நேம் வச்சிருக்கேன். நான் போயிட்டு என்ன பண்றேன்னா மெயின் அப்படின்னு வேரியபிள் நேம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு என்ன ஆகும்னா எரர் ஆயிரும். ஏன்னா மெயின்ன்றது கீவேர்டை கொண்டு போய் நீங்க வேரியபிளா யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் ஆகும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. சாரி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எது கீவேர்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது நாலேஜ் இருக்கும். ஸோ கீவேர்ட்னா கீவேர்டை எங்க யூஸ் பண்ணணும், வேரியபிள்னா வேரியபிள் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் லைட்டா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இப்போதான் உள்ள நுழைஞ்சிருக்கும், இன்னும் நிறைய இருக்கு படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிக்கலாம். ஓகே, நான் ஒரு ஃபைனல் எக்ஸசைஸ் தரேன். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, யாரோட ஹெல்ப் இல்லாம நீங்க ஓனா பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கோடிங் நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணா டோன்ட் வெரி, எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட மாட்டோம்.
நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய எரர் வரும். ஏன் அந்த எரர் வருது அனலைஸ் பண்ணுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. நிறைய இது பண்ணுங்க. பட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே வேஸ்ட்டு. சுத்தமாக உங்களுக்கு நாலேஜே வராது. டைப் பண்ண தான் என்ன ஆகுனா அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும், எந்த இடத்துல மிஸ்டேக் வரும்னு தெரியும், நிறைய இது லேர்ன் பண்ண முடியும். டெய்லி ஒரு 5 minutes உட்காந்து டைப் பண்ணி பார்த்தா கூட போதும். மெயினான விஷயம் என்னன்னா காப்பி பேஸ்ட், அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்றேன். ஸோ அதை ரொம்ப குறைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா தெளிவாயிட்டீங்கன்னா அப்புறமேட்டு நீங்க அதை பண்ணலாம். பட் எடுத்தோடனே அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களால டெவலப், அதாவது முன்னேற முடியாது. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற எக்ஸசைஸ் என்னன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், உங்களோட ஃபர்ஸ்ட் ஓன் ப்ரோக்ராம் நீங்களே கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் யுவர் ஓன் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸ்பெல்லிங் ஓனுக்கு தப்பா இருக்கு, ஐ கெஸ். எஸ். இப்போ நான் இங்கே சொல்லி கொடுத்த எல்லா நாலேஜுமே நீங்கள் அதில் அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் மினிமம் அதில் வந்து ஒரு 10 lines ஆச்சு கோடு இருக்கணும். அது கூட நீங்கள் அடிக்கலைன்னா வேஸ்ட்டு. ஒரு லைப்ரரி ஃபைல் இருக்கணும், அடுத்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும், நீங்கள் ஒவ்வொரு லைன்லையும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு புரிய வைக்கணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நான் என்னோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன்னு சொன்னால அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க, நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கணும், கமெண்ட்ஸ் இருக்கணும், அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நீங்கள் ஏதாச்சும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி காட்டுங்க உங்கள் ப்ரோக்ராமில். சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் எல்லாருமே 10th 12th ஏதாச்சும் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்கள் ப்ரோக்ராமில் ஒருத்தவங்களோட பேர் கேட்கணும், அவங்களோட ஏஜ் கேட்கணும், அவங்களோட மார்க் கேட்கணும். ஒரு 3 சப்ஜெக்ட் மார்க் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3ன்னு வரணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்குறீங்க, இன்புட்டாக வாங்குறீங்க. உங்களோட அவுட்புட்டில் என்ன வரணும் அப்படின்னா, ஸோ பேர் டிஸ்பிளே ஆகணும், ஏஜ் டிஸ்பிளே ஆகணும், அடுத்து வந்து டோட்டல்னு போட்டு இந்த 3 மார்க்கும் ஆட் ஆகி டிஸ்பிளே ஆகணும் வரிசையாக. ஸோ அது உங்களால் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வந்துடும்னா, மேத்தமெட்டிக் வந்துடும், இன்புட் வாங்க அவுட்புட் கொடுக்க லைப்ரரி வந்துடும், ஒரு 10 லைனாச்சும் கோடு வந்துடும். அடுத்து ஒவ்வொரு லைன்லையும் நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எது என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி அங்கங்கே சொல்லுங்கள். ஸோ புரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. உங்களால் C++ படிக்க முடியும். C++ படிக்க முடிஞ்சிட்டா போதும், உங்களால் மற்ற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணால் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா எதுனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க, அது ஒரு கரெக்டானது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த கைடு. ஸோ நான் சொல்லிட்டேன், இது வந்து உங்களோட ப்ராப்ளம், இதுக்கு சொல்யூஷன் எப்படி வரணும், எந்த மாதிரி லைனில் பண்ணணும், சிம்பிளாக ஒரு இது எழுதிருங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணால் இன்னும் கரெக்டாக இருக்கும், எப்படி லைன் குறையும், எப்படி டக்குன்னு கொண்டு வரலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சு பாருங்க. நிறையா திங்க் பண்ணுங்க, நிறையா திங்க் பண்ணாலே போதும், நல்லா லேர்ன் பண்ணிடுவீங்க. இப்பயே பார்த்தோம் அப்படின்னா 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, ஐ கெஸ். ஸோ என்னோட நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல வந்து சாப்டர் 2 ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இப்போதைக்கு நம்ம சாப்டர் 2, அதாவது ஆக்சுவலாக சாப்டர் 1 தான் முடிச்சிருக்கோம். சாப்டர் 2ல இருந்து இன்னும் 10 வரைக்கும் இருக்கு. நான் 10 சாப்டர்ஸ் எடுக்கலான் இருக்கேன். ஸோ 10th சாப்டர் முடிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் நல்ல டெவலப்பர் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. பட் நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு 3 months ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், நிறைய இதில் அப்ளை பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களால் முன்னேற முடியும், ஐ கெஸ். ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கெஸ் கொஞ்சம் பேருக்காச்சும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் நான் சொல்றது. நான் சொல்லித்தர விதம் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மோர் டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா இன்னும் HTML, CSS, JavaScript நிறைய நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்க ரெஃபர் பண்ணலாம், என்னோட சேனல்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும்னா மெயினாக என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் நிறையா நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நிறையா டைம், எஃபோர்ட் நிறையா போடணும். ஸோ எனக்கு ஏதாச்சும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ப்ளஸ் என்னோட வீடியோஸ் யூடியூப் சேனலை பற்றி நிறைய பேருக்கு சொல்லலாம், அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், பாய். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.